Hello guys, welcome to our channel Dark Fanfics and Dark Fantasy. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜிமினோட ஒரு ஒன் ஷர்ட் தாண்டா. இது எவ்வளோ பெருசு போகும்னு தெரியல. மை டாக்ஸிக் பெஸ்ட் ஃப்ரெண்ட் கம் மாமா. ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. ஸோ லெட்ஸ் see. அதுக்கு முன்னாடி நம்ம இன்னசென்ட் அப்சஷனை வந்து இன்றைக்கி இல்லை நாளைக்கு பார்க்கலாம். அது ஓரளவுக்கு வியூஸ் ரீச் ஆகட்டும்டா, அப்புறமா போடுறேன். ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். அண்ட் தென் வந்து நீங்கள் கமெண்டில் வந்து இந்த எஃப்எஃப் போடுங்க அந்த எஃப்எஃப் போடுங்கன்னு சொல்கிறீங்க. உங்களுக்கு போட்ட எஃப்எஃப்பை பற்றி எதுவுமே சொல்ல மாட்டீங்க. எனக்கு அதனால் அது மோட்டிவே ஆக மாட்டேங்குதுடா போடணுன்னே. அட்லீஸ்ட் வியூஸ் வந்தால் ஓகே, இத்தனை பேர் பார்க்குறாங்க போடணும் அப்படின்னு இருக்கும். வியூஸும் இல்லை, நீங்களும் வந்து அந்த எஃப்எஃப் பற்றி வந்து எதுவும் சொல்லாமல் அக்கா எனக்கு தேஎஃப்எஃப் கொடுங்க, அக்கா எனக்கு ஜேகே எஃப்எஃப், அக்கா ஜேஓப் எஃப்எஃப், சுகா எஃப்எஃப் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. பட் யாருமே வந்து அக்கா இந்த எஃப்எஃப் நல்லா இருக்குது, அக்கா இதை இன்னும் இப்படி போடுங்க, இன்னும் கொஞ்சம் வந்து சைக்கோட்டிக்காக போடுங்க, இல்லை இன்னும் கொஞ்சம் கம்மியாக போடுங்க அப்படிலாம் சொல்லலாம்ல. அப்படி சொன்னால் எனக்கு இன்னும் கொஞ்சம் மோட்டிவாக இருக்கும் இல்லைடா. ஸோ அந்த மாதிரி மெசேஜ் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கும் ஒரு மோட்டிவாக இருக்கும். நீங்கள் வந்து எல்லோரும் வந்து என்னை எஃப்எஃப் போட சொல்லி வந்து அவ்வளோ கேட்டிங்க. ஆனால் இப்போ போட ஆரம்பித்ததுக்கப்புறம் வந்து யாருமே வந்து என்னை மோட்டிவேட் பண்ண மாட்டேங்கடா சீரியஸாக. அது எனக்கு லைட்டாக ஹர்ட் ஆகுது. நான் நல்லா போடலன்னா சொல்லுங்கள், அக்கா நீங்கள் நல்லா போடல இன்னும் கொஞ்சமாச்சும் இது பண்ணுங்கன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் வந்து கொஞ்சம் சைக்கோட்டிக்காக தான் எப்போவுமே என் எஃப்எஃப் எழுதுவேன். ஆனால் வந்து நீங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எதிர்பார்க்குறீங்கன்னு சொல்லி நான் கம்மி பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு எப்படி பிடிக்கும்னு நீங்கள் சொன்னால் தான்டா தெரியும். ஏன்னா வியூஸ் போனாவாச்சும் ஓகே உங்களுக்கு இப்படி பிடிச்சிருக்குன்னு இப்படி கொண்டு போகலாம். பட் வியூஸும் போகலை இல்லை. ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ணுறதை பொறுத்து தான் தெரியும் எனக்கு. சரி வாங்க, இந்த மை டாக்ஸிக் பாய் ஃப்ரெண்ட் கம் மாமா பார்த்துடலாம். நீங்கள் காலேஜில் இப்போ உட்காந்துட்டு இருக்கீங்க. ஹே என்னடி ஆச்சு, ஏன் இப்படி மூச்சு இறக்கி வர? ஹே அங்கே உன் ஃப்ரெண்டை அடிச்சிட்ருக்காண்டி. ஜிமினா? ஆமாம், இவனுக்கு வேறு வேலையே இல்லை, அங்கே பாரு அப்படின்னு சொன்னோடனே நீங்கள் அச்சோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஓடி போகிறீங்க. பார்த்தா அங்கே ரொம்ப கூட்டமாக இருக்குது. பார்த்தா ஜிமின் தான். ஒரு பையன் அப்படியே அடிச்சுக்கிட்டு இருக்கான். ஜிமினா அப்படின்னு கத்துறீங்க. உங்களுக்கு அவ்வளோ பயமாக இருக்குது கிட்ட போகிறதுக்கு. ஜிமினா டேய் ஜிமினா அப்படின்னு சொல்லி கத்துறீங்க. அவன் கேட்கவே இல்லை. ஸோ அப்படியே கிட்ட போய் அவன் கையை பிடிச்சிக்கிறீங்க. ஜிமின் உங்களை பார்த்து அப்படியே உதறி விட்டு போய் இங்கேருந்து. இவனா ஜிமினா ப்ளீஸ் சண்டை போடாத, போடி இங்கேருந்து, உனக்கு அடிபட்டுற போது. நான் போக மாட்டேன், நீ அவனை முதல்ல அடிக்கிறது நிறுத்து. ஏய் ஜிமினா, என்ன அந்த பொண்ணு சொன்னா இந்த சண்டையில் வந்து நீ போயிடுவியா? டேய் பைத்தியக்காரா, தயவு செஞ்சு இங்கேருந்து போயிடுறா, என்ன அவன் ஏற்றி விடுறியா? ஏய் வயன் நீங்கள் இந்த போவேன், அந்த நாய்க்கு என்ன வாய் இருக்கும் அப்படின்னு சொல்லி வாயிலே மிதிக்கிறான். அவன் வந்து மேலே இருக்கான், அந்த பையன் கீழே இருக்கான். ஜிமின் அப்படியே அவனுடைய வாயிலே காலை வச்சு மிதிக்கிறான். இவனா இருடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் காலை வச்சு ஜிமினோட வயிற்றுல எட்டி வச்சிடறான். இப்போ ஜிமின் கீழே விழுந்துடுறான். அவன் மேலே வந்து ஓவராபோ வந்து பண்ணி அடிக்க வரதுக்குள்ளே ஜிமின் மறுபடியும் அவன் வயிற்று எட்டி உதச்சிட்டு மறுபடியும் அவன் ஓவராபோ ஆகிட்டு அவன் மேலே உட்காந்து அப்படியே வாய்க்கு வாயாக குத்துறான். ஆல்ரெடி அவன் வாய் உடஞ்சி ரத்தம் வருது. நீங்கள் ஜிமின் ப்ளீஸ், விட்றா நான் வலிக்குதுடா. டேய் இப்போ பேசுடா மத்தா, இப்போ பேசு, அவன் வாயை வச்சுதானே இப்போ கத்திட்டு இருந்தேன், இப்போ பேசு நாயை அப்படின்னு சொல்லி அடிச்சுக்கிட்டே இருக்கான். ஜிமின் ஜேகே தேவாங்கண்ணா ப்ளீஸ் இவனை வந்து பிடிங்க. டேய் நீ முதல் தள்ளுமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை தள்ள சொல்லிட்டு அவங்க பிடிச்சி இழுக்கிறாங்க. ஜிமின் அவங்க ரெண்டு பேருமே தள்ளி விட்டுட்டு தள்ளி போயிடு, கோவத்தை பற்றி ஒன்று தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையும் கத்துறான். இவங்களும் அப்படி தள்ளி வந்துடுறாங்க. இவனுக்கு இதே வேலையாக போச்சு. வயன் நீ தான் இதெல்லாம் பண்ணும் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே நீங்கள் போயிட்டு ப்ளீஸ் ஜிமின் என்ன பாரு ஜிமின், நீங்கள் பாரு அப்படின்னு சொல்லி அவனை ஹக் பண்ணி அவனை அங்கே பார்க்க விடாமல் உங்களை பிடிச்சி அப்படியே கிட்டே இழுத்துக்கிறீங்க. இது போடி ப்ளீஸ் வா இங்கேருந்து போயிடலாம், ப்ளீஸ் வா, வாயிலேருந்து ரத்தம் வருது, வாடா ஜிமின் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவனை தரன்னு அங்கேருந்து பிடிச்சி இழுத்துட்டு போகிறீங்க. ஜிமின் அப்படியே உங்களை பார்த்து முடிச்சுட்டு வந்ததுனால தப்பிச்ச, இல்லைன்னா வச்சுக்கியான் அவ்வளோதான், நீ என்ன தைரியம் இருக்கும் என்கிட்டே தகுரா பேசுகிற, அவ்வளோதான் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு
அப்படியே கையை காலை அப்படியே உதச்சிக்கிட்டே வரான். நீங்கள் அவனை இழுத்துட்டு போக முடியாமல் இழுத்துட்டு போயிட்டுருக்கீங்க. எப்படி பண்ணுற? ஏய் ஏய் ஈ ச்சே, எங்கே வச்சேன்? இந்தா இந்த இது பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கழுத்தை பிடிச்சி உங்கள் வாயில் அந்த பஃபை தான் வச்சு அடிச்சு வரான். ஜிமின், ஏன் ஜிமின் இப்படி பண்ணுற? ஏய் மூடிட்டு உட்காரி, முதல்ல இது பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டென்ஷனில் அவன் தலையை பிடிச்சி கொதி விட்டுட்டே இருக்கான். அவன் ஹேரை ஃப்ளிப் பண்ணிகிட்டே உங்களை உட்கார வச்சுட்டு, இன்னும் இருக்கும் முதல்ல நீ சண்டை போடும்போதெல்லாம் வர, எத்தனை வாட்டி சொல்லியிருக்கான், அப்படியே அடிச்சோண்ணா அப்படின்னு சொல்லி கையை தூக்கி அப்படியே அடிக்க வரான். சிம்மன் முஞ்ச காமிச்சிருவாடா, அப்படியே முஞ்ச காமிச்சு அப்படியே பாவம் போல நடிப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் சமகானில் இருக்கான். ஸோ அப்போ அங்கே தயாங்க, அப்புறம் வந்து ஜேகே, அப்புறம் வந்து என்வு, ஜாக்சன் அப்படின்னு சொல்லி எல்லாருமே அப்படியே வராங்க. அவங்களெலாம் பார்த்துட்டு, இப்போ என்னடா அவங்களுக்கு வேணும்? டேய் அவனை ஏன்டா அப்படி அடித்து வச்ச? போலீஸ் கேஸ் ஆகிடுச்சு, அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணிட்டான். எனக்கு பிரச்சனையே இல்லை, நான் பார்த்துப்பேன். ஜிமேன், ஏன் ஜிமேன் இப்படி பண்ணுற? இவ்வளோ வாரம் நீங்கள் போக நான் பார்த்துக்குறேன். ஓயன் அவகிட்ட பேசாத. சரி பார்த்துக்கூட அவளை, நாங்கள் போகிறோம், அவனுக்கு தெரியும், நீ போ. அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் போயிடுறாங்க. ஜிமின் அப்படியே அவங்க முன்னாடி நீல் டவுன் பண்ணிவிட்டு, ப்ரீத் பண்ணு முதுகுலேருந்து கை எடுப்போம் நீ முதல்ல. ஏய் இரு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் முதுகை பிடிச்சி அப்படியே ரப் பண்ணுறான். முதல்ல கை இடுறா. ஏய் கோத்து ஏத்தாதோயன், பின்ன என்ன இப்போ பார்த்தாலும் சண்டை. முதல்ல ப்ரீத் பண்ண. சரி ஏன்டா எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுகிட்டே இருக்க? மாமாவுக்கு மட்டும் தெரிஞ்சா? ஏய் அவங்க அடங்குறான். ஏய் அவன் அப்பாடா, வேற சேஞ்சு வா. எங்க இப்படி உடம்பு முடியாமல் இருக்கா, வீட்டுக்கு வா போகலாம். போடா, எப்போ பார்த்தாலும் நீ இப்படி தான் பண்ணுற. ஏய் சரி வாடி, கேன்டீனாச்சும் போகலாம், பசி இருக்குது, சாப்பிட்ணும், வா. சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் போகிறீங்க. ஸோ அப்போ கரெக்டாக உங்கள் ஃப்ரெண்டு அப்படியே உங்கள் பேக் எடுத்துன்னு வந்து தரா. ஷிவிந்தா உன் பேக் அப்படின்னு சொல்லி, என்கிட்ட கூட இந்த ஜிமேன் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் ஷோல்டரில் கை போட்டு கூப்பிட்டு போகிறான். கை இடும் முதல்ல நீ. இவன் வேற எப்பவுமே இப்படி தான் பண்ணுவான். இப்போ என்னத்துக்கு கோவத்தில் இருக்க? கம்ம நெரிச்சுமேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கேன்டீனில் போய் உட்காருங்க. என்ன வேணும் உனக்கு? எனக்கு ஒன்றும் வேண்டாம். ஏய் இவன் வேற சும்மா நோயினும் இங்கே இரு வேற அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து போயிட்டு கேன்டீன்லேருந்து வாங்க போகிறான். நீங்கள் உங்கள் பேக்லேருந்து ஃபஸ்ட் எய்ட் கிட்ட தான் எடுக்கிறீங்க. இவனுக்காக எல்லாத்தையும் நான் தான் கேரி பண்ணணும். பைத்துக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பஞ்செலாம் எடுத்து டென்ஷர்லாம் எடுத்து வைக்கிறீங்க. ஸோ ஜிமினை சாப்பாடு எடுத்துட்டு, ஏய் டென்ஷன் ஆகாத இப்போ இதெல்லாம் ஒன்று எடுக்க சொன்னாங்களா? ஜிம்மன் முதல்ல எல்லாம் தள்ளி வை, சாப்பிடும்போது கம்மன் இருடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அந்த டின்ச்சர்லாம் அவனுடைய வாய்க்கிட்ட அவனுடைய ஃபோர்ஹெட்லலாம் வச்சு அப்படியே க்ளீன் பண்ணுறீங்க. ஏய் ஜிம்மன் சரி போட்டு தொலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவனுடைய ஊண்டெல்லாம் க்ளீன் பண்ணுறீங்க. அவங்க வாய்க்கிட்ட அப்படிலாம் க்ளீன் பண்ணி அவன் வாய்க்கிட்டெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு தலையில் மட்டும் ஒரு பேண்டேஜ் போடுறீங்க. கையில் நல்லா கிழிச்சிருக்கு, உங்களுக்கு அழுகழுகியாக வருது, நீங்கள் அழுதுகிட்டே க்ளீன் பண்ணுறீங்க. ஏன் சின்ன இப்படி பண்ணுற? ஏன் இப்படி கை கிழிச்சிருக்கு? அழுகாத அப்புறம் அப்படியே குட்டுட்டு தலையில் போடா. எப்போ பார்த்தாலும் இப்படி தான் பண்ண. சரி வீசிங் வருது பாரு. கம்மனரு போடா. உன்னால் தான் எனக்கு வீசிங் வந்துட்டு. கம்மனு இருந்து தொலைடி போடா. சரிந்தா க்ளீன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவன் உங்ககிட்ட கையை கொடுத்துட்ருக்கான். ஸோ நீங்களும் அப்படியே கீழே முட்டி போட்டு அவன் கையை தான் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஸோ அது கொஞ்சம் நல்லாவே ஆழமாக பட்டிருக்கு போல். ஸோ அப்படியே வந்து உங்ககிட்ட இருக்கிறதெல்லாம் வந்து வச்சு அவனுக்கு அப்படியே ட்ரெஸ்ஸிங் பண்ணி விட்றீங்க. உங்கள் ட்ரெஸ்லாம் அப்படியே லைட்டாக பிளட்டாக இருக்குது கையெல்லாம். நான் போய் க்ளீன் பண்ணிட்டு வரேன். உட்காரு, பஸ் எடுக்கல உனக்கு. நான் எப்படி இருவா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையெல்லாம் க்ளீன் பண்ணி விட்டுட்டு அப்படியே நீங்களும் அவனை தான் சாப்பிட்டுட்ருக்கீங்க. நீங்கள் அப்படியே கோவிச்சுக்கிட்டே சாப்பிட்றீங்க. என்னடி பொண்ணுக்கு வச்சுறேன் சிமன், இந்த மாதிரிலாம் சண்டை போடாத சிமன்.
அங்கிள் அங்கிள் ஆல்ரெடி உன் மேலே செம்ம கோவத்தில் இருக்காரு. அவன் கடக்குறான், அவனுக்கே கோவம் வரும், அவனே எல்லாரும் அடிச்சிடும். ஜிம்மன் அவருடைய கோவம் கொஞ்சமாச்சும் நியாயமா? அவனுக்கு மட்டும் உக்காது. ஜிம்மன் நான் சொல்கிறது எங்கன்னா கேட்குறியா நீ? கம்முன்னு வாடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சாப்பிட்ட வரைக்கும் போதும்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை இழுத்துட்டு போகிறான். ஜிம்மன் இப்போ எங்கே கூப்பிட்டு போகிறேன்? வீட்டுக்கு போகலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வீட்டுக்கு தான் போகிறீங்க. ஸோ வீட்டுக்கு போனால் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வந்து சொல்கிறீங்க. ஒயன் இந்த பையனை என்ன தான் ஒயன் பண்ணுறது? இவன் இருக்கிறது எனக்கு டென்ஷனாக இருக்கு ஒயன். அத்தை சரிங்க அத்தை, விடுங்க அத்தை. அந்த பையனோட அப்பா ஜிம்மனோட அப்பாவுக்கு கால் பண்ணியிருக்காரு. அவர் என்ன பிடிச்சி திட்டுறாரு, என்னடி பையனை வளர்த்து வச்சுருக்கேன்னு சொல்லி. என்னதாம்மா பண்ணுறது? உன் ட்ரெஸ்லாம் ஏன்டி ரத்தமாக இருக்குது? அது ஒன்றும் இல்லை என் ரத்தத்தை க்ளீன் பண்ணான். இதெல்லாம் அவளுக்கு வேலையாடா? ஒரு சின்ன பொண்ணுக்கு இதெல்லாம் வேலை கொடுப்பியாடா நீ? அத்தை நானே தான் அத்தை பண்ணேன், நான் தான் பண்ணேன். இவன் ஏன் அத்தை இப்படி சண்டை போட்டுக்கிட்டே இருக்கான்? சொல்லு பையன், நீயாச்சும் சொல்லு. என் பேச்சு தான் கேட்க மாட்டேங்கிறான். என்னதான் பழக்கம் தெரில இந்த பையனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கற்றுக்கிட்டே போகிறாங்க. ஸோ நீங்கள் அவங்க பின்னாடி போகலான்னு வரும்போது ஜிம்மின் உங்கள் கையை பிடிச்சி எங்கே போகிறேன், இங்கே உட்காரு, முதல்ல உன் ட்ரெஸ்ஸை போய் மாற்றிட்டு வாப்போ. போய் மாற்றிட்டு வரேன், என் ஆஃப் டே கிளாஸ் வேற போச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் புலம்பிக்கிட்டே போயிட்டு அப்படியே ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு வரீங்க, ஃபேஸ்லாம் வாஷ் பண்ணிவிட்டு. ஜிம்னு அப்படியே தன்னாவட்டம் உட்காந்துட்ருக்கான். ஸோ இப்போ கரெக்டாக ஜிம்னோட அப்பா செம்ம டென்ஷனாக உள்ளே வராரு. அவனை ஏன்டா அடித்து வச்ச? அவன் யார் முதல்ல தெரியுமா உனக்கு? அவன் யார் இருந்தால் எனக்கு என்ன, நான் அப்படி தான் அடிப்பேன். ஒயன் என்னை தயவு செஞ்சு உள்ளே கூப்பிட்டு போமா, செமக்கும் வருது. மாமா என்ன ஆச்சு மாமா? என் கூட ஒர்க் பண்ணுறோமா அவனும் ஒரு சிஇஓ தான். அவன் பையனை போய் அடித்து வச்சுருக்கான். நல்ல வேலை அவன் என்னை விட கொஞ்சம் கம்மின்றதுனால கொஞ்சம் பேசி சமாளிச்சாச்சு. அவனுக்கு இப்போ என்னோடய இதில் ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்ததுனால கம்முன்னு இருக்கான். இல்லை கேஸ் போட போகிறேன்றாமா. அச்சோ அங்கிள் கேஸ்லாம் ஒன்றும் கேஸ் போட்டிருக்கணுமா? இவனெல்லாம் சரியான எனக்கு வந்து தொல்லை சே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கத்திக்கிட்டு போகிறாரு. இதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பெல்ட்டை விடுறான்னு வருவார். ஸோ அப்போ நீங்கள் மாமா எதுவும் பண்ணாதீங்க மாமா. நீ உன்னால தான்மா மாமா, நீ உன்னால தான் ஒரு வாட்டி அவன் தப்பிக்கிறான். அடுத்த வாட்டினா நீ சொல்கிறத கூட நான் கேட்க மாட்டேம்மா அப்படின்னு சொல்லி டென்ஷனாக கத்திட்டு அவர் மறுபடியும் அங்கேருந்து போயிடுறாரு. ஏன்னா அவருக்கு அடுத்த மீட்டிங் இருக்குதுன்னு சொல்லி போயிட்டார்ல மீட்டிங் அப்படியே ஓடுருவார் அப்படின்னு சொல்லி. அப்போ கூட ஜிமின் கொஞ்சம் கூட அசராமல் அப்படியே உட்காந்துட்ருக்கான். ஸோ ஜிமினோட அம்மாவும் அச்சோ அவரை ஏன்டா டென்ஷன் படுத்துகிற அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினே கத்திட்டுருக்காங்க. நீங்கள் அத்தை கொடுங்க நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க, போங்க, உங்களுக்கு உடம்பு முடியல, போங்க நீங்கள். ஸோ ஐயன் நீ இல்லைன்னா நான் எப்பயோ செத்து அத்தை அப்போல்லாம் பேசாதீங்க அத்தை. சரிம்மா நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன், எனக்கு டென்ஷனாக ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போய் அப்படியே படுத்துடுறாங்க. ஏன்னா ஜிமின் அம்மா நல்லா ஒர்க் பண்ணியிருப்பாங்க ஜிமின் அப்பா கூட. ஸோ இப்போ அவங்களால சுத்தமாக முடியல. பிபி, ப்ரெஷரு, டென்ஷனு, சுகருன்னு சொல்லி நிறைய வந்துருச்சு ஜிமினோட அம்மாவுக்கு. அதனால அவங்க மாத்திரை போட்டு அப்படியே படுத்துட்டாங்க. அவங்க கம்பெனிலேருந்து ரிலீவ் ஆகிட்டாங்க. இப்போ ஜிமினோட அப்பா தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஜிமின் ஏன்டா இப்படி பண்ணுற? இந்த சாப்பிடு. எனக்கு கை வலிக்குது, எனக்கு தேவையில்ல போ. வேணாண்டி போ. சரி ஓட்டி விடு. ஜிமின் ஏன் ஜிமின் அப்பாவையும் அம்மாவையும் இவ்வளோ கஷ்டப்படுத்துகிற? நீ இப்போலாம் பண்ணிகிட்டே இருந்து வச்சுக்குவேன், நான் கூட பேசுவேன். இல்லை பேசுவேன். என்ன என்ன உனக்கு திம்புறா? அவங்க ஏதோ கத்திட்டு போகிறாங்கன்னா கத்திட்டு போட்டோம், என்ன தானே அடிக்க வந்தாங்க. நீ என்ன எங்கள் அப்பா கையெல்லாம் போய் பிடிக்கிற? அவன் அப்படியே உன்னை தள்ளி விட்டுருந்தா கோவத்தில் பண்ணுறாள் தான் அவெல்லாம். சரி ஜிமின் இந்த சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஊட்டி விட்டுட்டு எனக்கு தண்ணிலாம் கொடுத்துட்டு வா மேலே படு வா, கையெல்லாம் அடிபட்டுருக்கு, வலிக்கவே இல்லையாடா உனக்கு? மரம் மாதிரி இருக்க. எனக்கு வலியிலடி, வலியில, இப்போ தான் சந்தோஷமாக இருக்கு. பின்ன வலிக்குது தான், என்ன பண்ண சொல்கிறேன்? சரி வா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜிமினை கூப்பிட்டு போயிட்டு அப்படியே மேலே படுக்க வைக்கிறீங்க. ஸோ படுக்க வச்சுட்டு அங்கேருந்து போகணும். இங்கே ஏறுடி. நீ உனக்கு என்னப்பா, நீ ஜாலியாக ஊர் சுற்றிட்டு இருப்ப, நான் அடுத்தது படிக்கணும்டா. இன்றைக்கி வேறு பாதி கிளாஸ் இல்லாமல் கூப்பிட்டு வந்துட்டேன்.
அது என்ன இப்போ படிப்பு தானே, நான் சொல்லித்தரேன். உனக்கு என்ன, உனக்கு பார்த்தோன்னே எல்லாம் மனப்பாடாயிடும். எனக்கு அப்படியா, நான் படிக்கணும்டா, சொல்லி தரேன்றல்ல, இங்கே உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவனை பக்கத்தில் உட்கார வச்சுக்கிறான். தலையை தடவி குடுறி. போ, முடியாது. ஏய், தடவி குடுவேன், பாவம்ல உன் மாமா. ஏய், என் மாமாலாம் கிடையாது, போடா. ஏய், இன்னும் மாமா கிடையாதாண்ணா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை பிடிச்சி அப்படியே உங்கள் முதுகு பின்னாடி வச்சு அப்படியே திருவுறான். வலிக்குது உங்களுக்கு. சரி சரி விட்டு, எப்போ பார்த்தாலும் அடிச்சுக்கிட்டே, நீலாம் ஒரு மாமாவா, போடா, நீ மாமாலாம் கிடையாது எனக்கு. ஏய், சரி சரி நீ தூங்க, உன்னை மாமான்னு வர கூப்பிடணும் பைத்தியக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அப்படியே தூங்க வைக்கிறீங்க. ஸோ அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தா நீங்களும் ஜிமினும் குழந்தையில் இருக்க ஃபோட்டோ. ஸோ அவனுக்கு அப்படியே தடவி கொடுத்துட்டு அந்த ஃபோட்டோ பார்த்து ஒரு தாட்டை தான் நினைக்கிறீங்க. ஆக்சுவலாக உங்களை பர்த் பண்ணிவிட்டு உங்கள் மம்மி அப்படியே உங்களையும் உங்கள் அப்பாவையும் விட்டுட்டு போயிருப்பாங்க. ஸோ ஸோ ஜிமின் உங்களுடைய அம்மாவோட அண்ணன் தான் வந்து ஜிமினோட அப்பா. ஸோ ஜிமின் வந்து அப்போ பிறந்து ஒரு 4 மாத குழந்தா, நீங்கள் அப்போ தான் பிறந்திருப்பீங்க. ஸோ பிறந்த கையோடு உங்கள் அம்மா வந்து உங்களையும் உங்கள் அப்பாவை விட்டு போனதுனால ஜிமினோட அம்மா தான் உங்களையும் பார்த்துருந்துருப்பாங்க. உங்களுக்கு அவங்க தான் ஃபீட் பண்ணியிருப்பாங்க. நீங்களும் ஜிமினும் ஒரு ட்வின் மாதிரி தான் வளர்ந்துருப்பீங்க. ஸோ ஒரு சர்டின் ஏஜ் வந்த பிறகு உங்கள் அப்பா தான் வந்து ஜிமினும் உங்களையும் பார்த்துப்பாங்க. ஸோ வந்து ஜிமினோட அப்பா அம்மா வந்து ஒர்க்குன்னு சொல்லி போயிடுவாங்க. உங்கள் அப்பாவுக்கும் ஒர்க் இருக்கும், லைக் மாற்றி மாற்றி தான் வந்து பார்த்துப்பாங்க. ஸோ அப்போல்லாம் வந்து ஒரே வீட்டில் இருந்து பார்த்துப்பாங்க. ஸோ ஓரளவுக்கு நீங்கள் வளர்ந்த பிறகு உங்களுடைய அப்பா வந்து பக்கத்துலேயே ஒரு வீடு வாங்கி கட்டி உங்களை அங்கே கொண்டு போயிட்டாங்க. ஏன்னா நீங்கள் உங்களுக்கும் தனியாக கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கணும்ல, ஸோ அவருக்குன்னு ஒரு வீடு அப்படின்னு சொல்லி. ஸோ என்ன தான் நீங்கள் தனித்தனியாக இருந்தாலுமே நீங்கள் எப்போவுமே ஜிமின் வீட்டில் தான் இருப்பீங்க. பிஸ்னஸை 2 பேருமே தான் நல்லா வளர்த்துட்டுருப்பாங்க. ஸோ 2 பேருமே ஈக்குவலாக வந்து வளர்ந்துட்டுருக்காங்க. ஸோ அதாவது எப்படின்னா பிரான்ச், இந்த கம்பெனி அந்த கம்பெனின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் வந்து அடிக்கடி நிறைய மீட்டிங் அது இதுன்னு சொல்லி போகும்போது ஒன்று ஜிமினோடைய அம்மா பார்த்துப்பாங்க, இல்லைன்னா நீங்கள தான் உங்கள் 2 பேரையும் பார்த்துக்கணும். நீங்கள் சின்ன வயசுலேருந்து நீங்கள் 2 பேரும் தான் வளர்ந்து வந்திருப்பீங்க. ஸோ நீங்கள் 2 பேரும் வந்து ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி தான் இருந்திருப்பீங்க. ஸோ போக போக தான் தெரிஞ்சிருக்கும். ஸோ ஜிமின் வந்து உங்களுக்கு சின்ன மாமா அப்படின்னு சொல்லி, இருந்தாலும் நீங்கள் ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி தான் சின்ன வயசுலேருந்து வளர்ந்துருப்பீங்க. ஸோ ஜிமின் எப்படின்னா அவங்க அப்பா மாதிரியே செம்ம கோவக்காரன். அவங்க அப்பாவும் வந்து ஷார்ட் டெம்பர், ஜிமினும் செமையான ஷார்ட் டெம்பர். எடுத்ததுக்கெலாம் கோவப்படுவான், அடிப்பான், உங்களையுமே வந்து அடிப்பான். அந்தளவுக்குலாம் கிடையாது. நீங்கள் அவனை நிறைய கம்பல் பண்ணுவீங்க, அதை பண்ணாதடா இதை பண்ணாதான்னு சொல்லும்போது சும்மா சும்மா அடிக்கிறது. ஆனால் வந்து அவங்ககிட்ட அடி வாங்காத ஆள் யாருமே கிடையாது, எக்ஸப்ட் அவனோட அப்பா அம்மா, அண்ணன் வந்து உங்கள் அப்பா. மற்ற தவிர என்ன கோவம் வந்தாலும் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அடிச்சிடுவான். ஸோ அந்த மாதிரி ஒரு கோவமான ஷார்ட் டெம்பர் தான். இதில் தலைவன் வேறு டேக்வாண்டா கற்று வச்சுருக்கான், பாக்ஸிங் கற்று வச்சுருக்கான், எல்லாத்தையும் கற்று வச்சுருக்கான். ஐயா ஜிமின் வளர்ந்துருப்பான். ஸோ ஜிமின் வந்து செம்ம டேலண்டட். பார்த்தோன்னே எல்லாத்தையும் கற்றுப்பான். பார்க்க வந்து செம க்யூட்டாக இருந்தாலும் உள்ளுக்குள்ளே அவ்வளோ ஷார்ட் டெம்பர் மனுஷன். ஸோ நீங்கள் அவனுக்கு அப்படியே ஆப்போசிட். நீங்கள் வந்து ரொம்ப சைலண்ட்டான பொண்ணு. அண்ணன் வந்து உங்களை எல்லாருமே வந்து அம்மா இல்லாத பொண்ணுன்னு கலாய்க்கும் போது அந்த இதுவுலேயே வந்து உங்களுக்கு வீசிங் வர ஸ்டார்ட் ஆகிருக்கும். ஸோ எப்போல்லாம் நீங்கள் ரொம்ப பயப்படுறீங்களோ அழுகுறீங்களோ அப்போல்லாம் உங்களுக்கு வீசிங் வந்து ரொம்ப ஹெவியாக வரும். ஸோ அப்போல்லாம் அண்ணன் வந்து ஜிமினோட அம்மா, அண்ணன் உங்கள் அப்பா தான் கூட வந்து உங்களை பார்த்துப்பாங்க. ஸோ ஜிமினோட அப்பாவுக்கு, அதாவது உங்கள் மாமாவுக்கு நீங்கன்னா ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலாக அவரோட தங்கச்சின்னா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் வந்து இந்த மாதிரி குழந்த பிறந்தோடனே அவங்க இறந்துட்டதுனால அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பார். அதனால நீங்கனாலே அவருக்கு ஒரு மனசில் ஒரு ஸ்பாட். எப்பவுமே அவன் நம்ம தங்கச்சி மாதிரி. ஏன்னா வந்து ஜிமினோட அப்பாவும் உங்கள் அம்மாவும் எப்படி சொல்கிறது, அவ்வளோ க்ளோஸாக வளர்ந்துருப்பாங்க. அவங்க போனதுனால உங்களை வெறுக்கலை. ஏன்னா அது நடக்கிறது தானே ஒரு சில நேரத்தில். அதனால் உங்களை வந்து உங்களை வந்து அங்கே தங்கச்சியாக பார்த்து உங்களை எப்பவுமே வந்து ஒரு சாஃப்ட் ஸ்பாட் வந்து ஜிமினோட அப்பாவுக்கு ரொம்ப இருக்கும். ஸோ உங்கள் அப்பா வந்து ஒரு மாதிரி ஸ்டார்டிங்கில் ரொம்ப கோவப்பட்டிருப்பார், நீ பிறந்ததுனால தானே என்னுடைய ஒய்ஃப் போயிட்டான்னு சொல்லி. ஸோ அதுக்கப்புறம் அவரும் புரிஞ்சுப்பார்.
ஆனால் வந்து நீங்கள் உங்கள் அப்பா கூட அவ்வளோ க்ளோஸ்லாம் இல்லை. நீங்கள் எப்பவுமே வந்து ஜிம்மினோட அம்மா கூட தான் அவ்வளோ க்ளோஸ். ஏன்னா அவங்க தானே உங்கள் அம்மா மாதிரி வளர்த்துருப்பாங்க. அவங்களுக்கு வந்து பிஸ்னஸ்ன்றதுனால உங்கள் 2 பேரையும் ஒன்றா விட்டு போயிடுவாங்க. நீங்கள் ஜிம்மினை பார்த்துப்பீங்க, ஜிம்மின் உங்களை பார்த்துப்பான். நீங்கள் 2 பேரும் ஒரு ஒரு மாதிரி வளர்ந்துருப்பீங்க ஒன்றாவே. ஸோ அதில் தான் நினச்சி பார்க்குறீங்க. ஸோ ஜிம்மினோட ரூமில் அங்கங்கே உங்களோட சின்ன வயசு ஃபோட்டோ, நீங்களும் ஜிம்மினும் ஒன்றா இருந்தது ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டு எடுத்த ஃபோட்டோஸ்லாம் தான் ஹேங் ஆகிருக்கும். ஸோ அப்புறம் அவன் பெட்டுக்கு மேலே அவனோட பெரிய ஃபோட்டோ ஒன்று ஹேங் பண்ணியிருப்பான். ஜிமின் அப்படின்னு சொல்கிறீங்க. அவன் நல்லா தூங்கிட்டான். ஸோ அப்படியே அவனை பூர்வ போத்திட்டு நீங்கள் அங்கேருந்து கீழே வரீங்க. பார்த்தா உங்கள் அப்பா தான். ஒயன் என்ன ஸ்கூல் டைம், என்ன இங்கே இருக்க? அப்பா இது ஜிமின். என்னாச்சு? ஒன்றும் இல்லைப்பா, ஜிமினுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாதான். ஓ அப்படியா, பார்த்துக்கோமா அவனை, அவன் சண்டைலாம் போடுறான்னு கேள்விப்பட்டேன். அப்படிலாம் இல்லைப்பா, சின்ன பையன்ல, நீயும் சின்ன பொண்ணு தாம்மா. சரிப்பா வாங்க வீட்டுக்கு போகலாம். என்ன கூப்பிட தான் வந்தீங்களா? ஆமாம், இதோ இதை உங்கள் அத்தைக்கிட்ட கொடுத்துட்டு வா போகலாம் அப்படின்னு சொல்லி அப்படியே ஒரு பார்சல் தான் கொடுக்குறாங்க. சரிங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கிச்சனில் வச்சுட்டு உங்கள் அத்தையை தான் பார்க்க போகிறீங்க. ஸோ ஒரு காஃபி போய் எடுத்து போய் கொடுத்துட்டு அத்தை அப்படின்னு சொல்லி எழுப்புறீங்க. ஒயன் என்னம்மா இது? அப்பா ஒரு பார்சல் கொடுத்து அமிச்சாரு, ஃபுட்டுன்னு நினைக்கிறேன். நீங்கள் நைட்டு சமைக்க தேவையில்ல, இந்தாங்க காஃபி. செல்ல புள்ள. சரிம்மா. சரிங்க அத்தை. சரி பார்த்து போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை வீட்டுக்கு அனுப்பிச்சிடுறாங்க. ஸோ நீங்கள் வீட்டுக்கு வந்து படிக்கலான்னு சொல்லிட்டு வரீங்க. ஸோ அப்போ கரெக்டாக உங்கள் அப்பா ஏன் நான் நாளைக்கும் நாளன்னைக்கும் கொஞ்சம் வெளியே போகிறோம், நானும் ஜிமின் அப்பாவும். அதனால் பார்த்துக்கோமா, நீ இங்கே இருக்கிறதுனாலும் இரு, அத்தை வீட்டுக்கு போகிறதுனாலும் போ, ஆனால் பார்த்துருது. அந்த ஜிமின் இருக்கேன்ல. ஆமாப்பா. என்ன அவன் ரொம்ப சண்டை போட்டுகிட்டே இருக்கான்னு சொல்லி ஜிமினோட அப்பா ரொம்ப புலம்பிகிட்ருக்கான். ஆமாம்ப்பா, ரொம்ப சண்டை போட்டுக்கிட்டே இருக்கான். எல்லாம் யார்? அவங்க அப்பா கிட்டேருந்து வந்தது. அவனும் அப்படிதாம்மா, செமையாக சண்டை போடுவான், கோச்சுப்பான். சரி பார்த்துக்கலாம் விடு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பாவும் உங்கள் லைட்டாக தடியில் தடவி கொடுத்துட்டு போகிறாரு. ஆக்சுவலாக வந்து ஒரு குட்டி ஷார்ட் ஸ்டோரி, ஓகேவா? உங்களுடைய அம்மாவும் அப்பாவும் லவ் பண்ணி தான் மேரேஜ் பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலாக ஜிமினோட அப்பாவும் உங்களோட அப்பாவும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அப்படி தான் வந்து 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கிட்டதே. ஸோ அதனால தான் ஜிமினோட அப்பாவும் உங்கள் அப்பாவும் நல்லா க்ளோஸாக இருப்பாங்க. ஓகே, பேக் டு தி ஸ்டோரி. ஸோ நீங்கள் வீட்டில் சமைக்கலை, ஏன்னா உங்கள் அப்பா உங்களுக்கும் சேர்த்து தான் வாங்கிட்டு வந்திருப்பாங்க. ஸோ நீங்கள் அதெல்லாம் வந்து எடுத்து வச்சுட்டு உங்கள் அப்பாவுக்கு ஹீட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா போயிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஸோ அப்படியே டைம் ஆகுது, நைட் ஆகிடுச்சு. ஸோ உங்கள் அப்பா நான் போய் தூங்க போகிறேன், சாப்பிட்டு தூங்கிட்டேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. ஸோ நீங்களும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது கரெக்டாக உங்களுடைய கிச்சன் ஜன்னல் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும், கிச்சனுக்கு பேக் டோர். ஸோ அதில் வந்து யாரோ உள்ளே வராங்க. ஜிமின் தான். டேய் ஜிமின், எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் மெயின் டோர் வழியாக வான்னு சொல்லி. மெயின் டோர் வழியானா சுற்றிக்கிட்டு வரணும்டி. இதுதான்டி எங்கள் வீட்டு பேக் டோருக்கும் உங்கள் வீட்டு பேக் டோருக்கும் கரெக்டாக இருக்கும். சரி வா இந்த சாப்பிடு. நான் சாப்பிட்டுட்டேன். சரி என்ன இங்கே வந்திருக்க? சும்மா தான் வந்தேன். சரி வா. சரி ஜிமின், உங்ககிட்ட நான் உனக்கு கேட்பேன், என்ன சொல்லு. ஏன் ஜிமின் எல்லா கூடயும் சண்டை போடுற? இன்னைக்கு ஏன் அவன் கூட சண்டை போட்ட? ஒன்றும் இல்லை. என்னன்னு சொல்லு. அவன் நல்ல பையனாக தான் இருந்தான். என்ன ஏன் முன்னாடி அவனை பற்றி பேசுகிற? ஜிமின் கோவப்படாத, முதல்ல கோவப்படாத நிறுத்து அப்படின்னு சொல்லி நீங்களும் கத்துறீங்க. ஜிமின் கம்மாயிட்டு சொல்லி தொல்ல. அவன் நல்லா தானே இருந்தான், திடீர்னு ஏன் அவன் அவ்வளோ கோவப்பட்டான்? என்ன ஆச்சுன்னு சொல்லு ஜிமின். அவன் வந்து அவனை பிடிச்சிருக்குன்னு வர சொல்கிறான்டி. என்ன? அவனுக்கும் எனக்கு சண்டை, அவ்வளோதான். ஜிமின் சண்டை போடாத ப்ளீஸ், எவ்வளோ தான் சொல்கிறேன் நான், சண்டை போடாதுன்னு சொல்லி சண்டை போட்டுக்கிட்டே இருக்க. இந்தா வா, எனக்கு வேணாம், சாப்பிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஊட்டி விடுறீங்க. ஸோ அவனுக்கு ஊட்டிட்டு நீங்களும் சாப்பிட்டு வா படிக்க போகலாம். இந்த டைம்லையா? படிச்சியா முதல்ல நீ? இல்லை. அப்புறம் என்ன, வா வீட்டுக்கு வரியா? நான் இங்கேயே உட்காந்து படிக்கிறேன். சரி வா ரூம் போகலாம் அப்படின்னு சொல்லி உங்கள் ரூமுக்கு தான் வரான்.
ஸோ உங்கள் ரூமில் 2 பேரும் பெட்டில் உட்காந்து அப்படியே படிச்சுக்கிட்டே இருக்கீங்க. ஜெமின்னா ஸ்கேன் பண்ணி இந்த சிட்டி ரோபோட் மாதிரி தான். ஒரு வாட்டி படித்தாலே பையனுக்கு நல்லா ஞாபகம் வந்துடும். ஆனால் உங்களுக்கு அப்படி இல்லை, நீங்கள் படிச்சுக்கிட்டே இருக்கணும், எழுதிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் வந்து ஆவரேஜான ஸ்டூடெண்ட். கம்மியாகவும் மார்க் எடுக்க மாட்டீங்க, அதிகமாகவும் எடுக்க மாட்டீங்க. ஸோ ஜிமின் வந்து அடிக்கடி சொல்லிக் கொடுக்கும்போது நீங்கள் ஓரளவுக்கு வந்து நல்லா எடுப்பீங்க, ரொம்பவுமே இந்த டாப்பர் ரேஞ்சில் வருவீங்க. ஸோ அதனால் அடிக்கடி ஜிமின் வந்து உங்களுக்கு சொல்லி தருவான். ஸோ இப்போவும் அப்போ தான் சொல்லி தந்துட்டுருக்கான். ஜிமின் தூக்கம் வருது ஜிமின். இரு லாஸ்ட் ஈக்குவேஷன். சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவன் மேலே சாஞ்சி தூங்கிடுறீங்க. ஜிமின் அப்படியே உங்களை பார்த்துட்ருக்கான். இவளுக்கு சே ரொம்ப பாவம், டயர்டாக இருக்கா போல் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறான். நீங்கள் கரெக்டாக அவனுடைய அடிபட்டுருக்குல்ல அந்த இதில் தான் சாஞ்சு படுத்துக்கிட்டு இருக்கீங்க. லிட்ரலாக அவனுடைய மடியில் தான் படுத்துட்ருக்கீங்க. அவங்க மடி மேலே இருக்க கையில் தான் உங்கள் தலையை வச்சுருக்கீங்க. ஜிம்மினுக்கு வலிக்குது, இருந்தாலும் அப்படியே உங்களை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கான். அழகுடி நீ, போக போக அழகாயிட்டே போறியே ஜலாக்குட்டி, எப்படி நீ எனக்கு கிடைப்ப? நீ எனக்கு தானே எனக்கு தெரியும், இருந்தாலும் வெயிட் பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு உங்களை தான் பார்த்துட்ருக்கான். ஸோ அப்படியே அவனுடைய கையிலேருந்து லைட்டாக ப்ளீடே ஆகுது. லைட்டாக அவன் பயந்துடுறான். ஏன்னா அவனுக்கு வலிக்குதுன்றது வந்து இல்லை, அந்த பிளட் உங்கள் மேலே பட்ட போதுன்னு சொல்லிட்டு பொறுமையாக உங்களை தூக்கி உங்கள் பெட்டில் அப்படியே கழுத்திட்டு அந்த புக்ஸ்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு உங்கள் பக்கத்தில் அப்படியே படுத்துட்டு 2 பேர் மேலேயும் அப்படியே போர்வை பூற்றி அப்படியே உங்களை தடவி கொடுத்துட்டே இருக்கான் உங்களோட ஹெட்டை. அழகிடி நீ, நீ அழகி, எப்படி நீ எனக்கு கிடைப்பா? இத்தனை நாள் உன் பக்கத்தில் யாரையும் வாழ விடாமல் உன்னை லேடிஸ் காலேஜில் படிக்க வச்சேன். ஆனால் என்னால் முடியலையே. ஏன் காலேஜுக்கு வர வச்சா எல்லாம் நாய் மாதிரி தொங்க போட்டுன்னு உன் பின்னாடி வரானுங்க. செம்ம காண்டாகுதுடி அவனுங்களை அப்படியே அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது கரெக்டாக அவன் ஃபோன் அடிக்குது. எடுத்து பார்த்தா இவனுங்களா. ஹலோ சொல்லுங்கள். ஜெமின், உனக்கு இப்போ ஒரு கோடு அனுப்பிச்சிருக்கோம். அது ஏஷியன் தெரியும்ல? ஓ, கோடு வேர்டு. ஓகே. எப்போ முடிக்கணும்? இன்றைக்கி நைட்டே. ஏன் இவ்வளோ சீக்கிரம் லேட்டாக சொல்கிறீங்க? அது கொஞ்சம் சீக்கிரமாக முடிய வேண்டியது. கால் பண்ண நீ தான் எடுக்கல. அப்புறமா தான் ஜேகே சொன்னான், ஏதோ சண்டை போட்டியாமே. நாங்களும் அதுக்கப்புறமும் கால் பண்ணோம், நீ எடுக்கலை, சைலண்ட் இருந்துச்சு போல். ஓ சரி, சீக்கிரம் முடி அப்படின்னு ஒன்று. ஸோ ஜிமினும் அதை பார்த்துட்டு அப்படியே அவன் பேக்லேருந்து ஒரு லேப் தான் எடுக்கிறான். அப்படியே வந்து ஏதோ பண்ண ஆரம்பிச்சிடுறான். ஸோ அவன் பண்ணி முடிக்கவே மார்னிங் 3 ஆகிடுது. ஸோ அவன் பண்ணி முடித்த அடுத்த நிமிஷமே அவனுடைய அக்கௌண்ட்டுக்கு பல்காக கொஞ்சம் மணி வந்து சேருது. ஜிமின் அப்படியே ஸ்மார்க் பண்ணிவிட்டு அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே உங்களை தான் பார்க்குறான். நீங்கள் நல்லா தூங்கிட்டுருக்கீங்க. ஸோ ஒரு ஹேண்டு ஜிமினுடைய ஹிப்பை சுற்றி நீங்கள் உங்கள் கையை போட்டு அப்படியே படுத்துருக்கீங்க கவுந்து. ஜிமின் அப்படியே உங்கள் ஹேண்டை எடுத்துகிட்டு அப்படியே பொறுமையாக வச்சுட்டு உங்களோட தலையில் கிஸ் பண்ணிட்டு போயிட்டு வரேன்டி செல்லம், நான் இங்கே இருந்தால் பயந்துருவேன். அப்புறம் என்னடா இவன் நம்ம கூடயே இருக்கானான்னு சொல்லி கையில் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே சீக்ஸில் கிஸ் பண்ணிவிட்டு ஜிமின் அங்கேருந்து போயிடுறான். ஜிமின் சரியாக தூங்கவே இல்லை. ஸோ கொஞ்ச நேரம் தான் தூங்கியிருப்பான். ஸோ கரெக்டாக நீங்கள் ஒரு 8 மணிக்கு நல்லா கிளம்பிட்டு ஜிமின் தான் வந்து எழுப்பிட்டுருக்கீங்க. ஜிமின் நான் எழுந்திச்சிடு, இங்கே பாரு உன்னுடைய ட்ரெஸ்லாம் எடுத்து வச்சுட்டேன், நான் ஏஞ்சி போய் குளிச்சுட்டு சீக்கிரமாக கிளம்பு, நான் ப்ரெஷ்ஷில் கூட பேசி வச்சுட்டேன், டைம் ஆகுதுடா ஏஞ்சிட்றா. ஏய் கொஞ்சம் நேரம் டே ஜிமின், டைம் ஆகுது ஏஞ்சிரு, உன்னால் நான் லேட் ஆகக்கூடாதுல, ஏஞ்சிடு, நான் போய் உனக்கு ஃபுட் மட்டும் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜிமினை எழுப்பி விட்டு போகிறீங்க. ஸோ கீழே வந்து ஜிமினோட அம்மா தான் சமைச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் அப்போ சொல்லுவோம் ஏன் அத்தைம்மா, நீங்கள் ஏன் எப்பவுமே சமைக்கிறீங்க? ஒர்க்கர் யாருன்னா போடலாம்ல. உங்களுக்கு தான் உடம்பு இல்லைல்ல. அது ஒன்றும் இல்லைம்மா, உங்களை சின்ன வயசுலேருந்து நான் சரியாக பார்த்துக்கல, உங்கள் அம்மா என்னை நம்பி விட்டு போயிட்டா. அத்தம்மா அழுகாத, சாரி. என்னை நம்பி விட்டு போயிட்டா. ஆனால் நான் பிஸ்னஸ்னு உன்னையும் ஜிமினையும் தனியாக விட்டுட்டு போனேன். இப்போ அதனால தான் என்னால் எந்த ஒர்க்கையும் செய்ய முடியல போல். அதனால தான் உங்களுக்கு கொஞ்ச நாளாச்சு ஒரு அம்மாவாக இருக்கணும்னு நினச்சேன்.
சரிங்கம்மா. என்னம்மா சொன்ன? இல்ல அத்தை, அம்மான்னு கூப்பிடுவேன். இல்ல, வேண்டாம். சரி, சரி, சரி. அப்படின்னு சொல்லிட்டு உங்கள ஹக் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா, என்னதான் அவங்க உங்கள எவ்வளவுதான் அம்மா மாரி பார்த்துக்கிட்டாலும், உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா, உங்களுக்கு உங்க அம்மாவ நீங்க பார்த்ததே இல்லைல்ல. உங்களுக்கு ஒரு பயம், நம்ப அம்மாவா இருக்கிறதுனால தான் அவங்க நம்மள விட்டு போயிட்டாங்க. நான் ஒரு துரதிர்ஷ்டசாலி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ளேயே ஒரு பயம் இருக்கும். அதனால தான் நீங்கள் ஜிம்மின தவிர வேறு யார்கிட்டயும் அவ்வளோவா க்ளோஸ் ஆக மாட்டீங்க. ரொம்ப டிபெண்ட்டாக இருக்க மாட்டீங்க. ஏன்னா வந்து ஜிமின், உங்களுடைய அத்தை, உங்கள் மாமா, உங்கள் அப்பா கிட்ட கூட ரொம்ப ரொம்ப க்ளோஸாக இருக்க மாட்டீங்க. ஜிமின் கிட்ட மட்டும்தான் ரொம்ப உரிமை எடுத்து பேசுவீங்க. ஏன்னா நீங்கள் யார்கிட்ட நல்லா க்ளோஸ் ஆனாலும் ஒன்று அவங்க இறந்துடுவாங்க, இல்லைன்னா அவங்க லைஃப்பை விட்டு போயிடுவாங்க. அதனாலேயே நீங்கள் ஜிமின் இவங்க 3 பேர் தவிர யார்கிட்டயும் க்ளோஸாக அவ்வளவா பழகவே மாட்டீங்க. உங்களுக்கு பயம் எங்கே நம்ம நல்லா க்ளோஸாக பழகிட்டா உங்களை விட்டு போயிடுவாங்கன்னு சொல்லி. ஸோ அதனாலேயே வந்து ஜிமின் அம்மாக்கிட்டேயுமே வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவீங்க. இந்த அம்மான்னு சொன்னாங்கன்னா நீங்கள் சொல்ல மாட்டீங்க. எப்பயாச்சும் அத்தம்மா அத்தம்மான்னு மட்டும் கூப்பிடுவீங்க. ஏன்னா உங்களுக்கு ரொம்ப உங்கள் அம்மாவை மிஸ் பண்ணும்போது மட்டும் அத்தம்மான்னு உங்கள் வாயிலேருந்து வரும். ஸோ இப்போ நீங்கள் ஃபுட்லாம் எடுத்துக்கிட்டு அப்படியே மேலே தான் போகிறீங்க. எங்கே வரையன் போகிற? ஆ, அது ஒன்றும் இல்லை அத்தை, ஜிமனுக்கு தான். அவன் இப்போ தான் ஏஞ்சான். அவனை கெடுக்கிறதே நீ தான். என்ன அவனை ரொம்ப கெடுக்கிற நீ? முதல்ல சாப்பாடு இங்கே வச்சுட்டு நீ சாப்பிட்டு அவன் வரட்டும். இல்லை இல்லை அத்தம்மா, போ, எக்கேன்னா கெட்டு போங்க 2 பேரும். அவனை கெடுக்கிறதுக்கு மொத்தமாக நீ தான். பரவாயில்ல, பாவம்ல அவன். அவன் ஃபேஸை பார்த்தா தூங்கின மாதிரியே தெரியல. எங்கே ஊர் சுற்றிட்டு இருக்கானோ யாருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கத்திக்கிட்டு இருக்காங்க. எப்போ பார்த்தாலும் ஜிம்மினை திட்டிக்கிட்டே இருக்கீங்க அத்தம்மா நீங்கள். இப்போ எனக்கு என்ன ஷிஃப்ட் பண்ணுறது? பையனா ஒழுங்காக இருக்கானா அவன்? எப்போ பார்த்தாலும் எதனா ஒரு பிரச்சனையை தூக்கிட்டு வந்துடுறான். அந்த மனுஷனுக்கு அவ்வளோ கோவம் வருது. அவனுக்கு மேலே இருக்கார் இவர். சரி சரி கத்தாதீங்க, அங்கிள் வராரு. என்னம்மா என்ன பண்ணுற? சாப்பாடு எடுத்துகிட்டு. இத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் அவனுக்கு பணிவிடலாம் செய்யாதுன்னு. மாமா, இது என்னோட இஷ்டமாக செய்கிறேன் நான். உங்களுக்கே தெரியும்ல. பாவம் அவன். அவன் எனக்கு நைட்லாம் சொல்லி கொடுத்தான் தெரியுமா? பாவம்ல அவன். நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபுட் எடுத்துகிட்டு போகிறீங்க. ஸோ கீழே ஜிம்னோட அப்பா வந்துட்டு, முதல்ல ஒய்யனை அவனுக்கு எதுவுமே செய்ய விடாமல் பண்ணு. ரொம்ப ரொம்ப இது பண்ணுறாங்க. இவனால் தான் கெட்டு போகிறான். சரி ஒய்யனை திட்டாதீங்க, பாவம் ஷிவ் புள்ள அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அத்தையும் சொல்கிறாங்க. ஸோ சாப்பிட்டுட்ருக்காங்க. என் மேலே ஜிமின் குளிச்சிட்ருக்கான். ஸோ நீங்கள் உங்கள் ஃபுட்டை சாப்பிட்டுட்டே ஜிமினோடைய புக்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறீங்க. ஜிமின் சீக்கிரம்டா, டைம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஜிமினோடைய குளிச்சுட்டு முடிச்சுட்டு வரான். பேண்ட்டு மட்டும் போட்டுட்டு மேலே பனியன், ஷர்ட் போடல. ஷர்ட் இந்தா போடு, இரு போடுறேன். எனக்கு அப்படியே ஊட்டி விட்றேன். இந்தா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஊட்டி விடுறீங்க. நீங்களும் சாப்பிட்டுட்டு. ஸோ ஜிமின் வந்துட்டு, இந்தா இந்த டை கட்டு. டையா? இது கூட கட்ட தெரியாது அவனுக்கு. கட்டி விட்றி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஸோ நீங்களும் அவனை கட்டி விடுறீங்க. ஸோ அவன் தலைவாரிட்டே அப்படியே உங்களை பார்த்துட்ருக்கான் கண்ணாடியில் தான். என் பொண்டாட்டி மாதிரி எல்லாத்தையும் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவன் கை பொறுமையாக ஒரு ஷோல்டர் கிட்ட வருது. நீங்கள் என்ன பண்ணுற? ஒழுங்காக கட்ட விடுறா, தள்ளு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவன் கையை தள்ளி விட்டுறீங்க. கையை தள்ளி விட்டு நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. அவன் வாய்க்குள்ளேயே, பொண்டாட்டி எப்படி எனக்கு லீகல் பொண்டாட்டி ஆவா? இந்த பெட்டு பாவம், அடிக்கடி நீ வரதான். ஆனால் மொத்தமாக இந்த பெட்டு உனக்கு சொந்தமாகக்கூடாதா? எனக்கு நீ சொந்தமாகக்கூடாது பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவன் லிப்ஸை கடிச்சிட்டு அவங்க கிட்டே வரான். நீங்கள் டையெல்லாம் போட்டுட்டு அவன் தலையை வந்து ஒரு மாதிரி பப்பரப்பான்னு வாரி இருப்பான். கூட நான் வாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனைக்கிட்ட இழுத்து பொறுமையாக வாரி விடுறீங்க. ஸோ நீங்கள் ஜிமினோட ஹைட்டு கம்மி தான். ஸோ ஜிமின் அப்படியே உங்கள் கிட்ட வேணும்னே வந்து அவனோட மூச்சு காற்று உங்கள் மேலே அப்படியே ப்ரீத் பண்ணிகிட்டே இருக்கான். என்ன பண்ணுற நீ அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஷோல்டரில் அடிச்சுட்டு அப்படியே நீங்கள் தட்டை எடுத்துகிட்டு வந்து மறுபடியும் அவனுக்கு ஊட்டி விடுறீங்க. நீங்களும் ஊட்டிக்கிறீங்க. ஸோ அவன் புக்ஸ்லாம் எடுத்து கொடுத்துட்டு அப்படியே கீழே வரீங்க. உங்கள் பேகும் கீழே இருக்குது. ஸோ 2 பேரும் போகிறீங்க. ஸோ உங்கள் அப்பாவும் பார்க்குறாரு. ஏன் பார்த்து போமா? ஜிமின், சொல்லுங்க மாமா. பார்த்துக்கோடா அவளை. நான் பார்த்துக்கிறேன். நான் 2 days இருக்க மாட்டேன், அதை சொல்கிறேன். பார்த்துக்கிறேன்.
அவளை நான் பார்த்துக்காம வேறு யார் பார்த்துப்பா? என்னப்பா சொன்ன? நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னேன் அங்கிள். ம், சரிடா. ம், போயிட்டாரு. உங்கள் அப்பா என்ன பண்ணுறாரு? அந்த ஆள் உள்ளே தான் இருக்கான். டேய், அது உங்கள் அப்பாடா. சரிங்க அங்கிள், நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் உங்களை கூட்டிட்டு அப்படியே வண்டியில் போகிறான். டீ, இத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன். ஆ, அங்கிளையும் அப்பாவையும் மரியாதை இல்லாமல் பேசாதானே? ஏய், உங்கள் அப்பாவுக்கு நான் என்னைக்கிட்டே மரியாதை கொடுக்காம பேசியிருக்கேன். இருந்தாலும் எங்கள் அப்பா கிட்டே நீ மரியாதை கொடுத்து தான் பேசுகிற, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அங்கிள் கிட்ட பேசும்போது ஏன்டா அப்படி மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறா? என்ன தான் நினச்சிட்ருக்கா? உதான் வாங்க வைப்பாரு. ஏய், சரி சரி. அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஜெமினும் அப்படியே ஸ்கூலுக்கு போயிட்டீங்க. ஸோ நீங்கள் இப்போ உங்கள் கிளாஸ் ரூமில் உட்காந்துட்ருக்கீங்க. நீங்களும் ஜெமினும் ஒரே கிளாஸ் தான். ஜெமின் ஆனால் இன்னும் வரலை. ஸோ நீங்கள் உங்கள் ஹோம் ஒர்க்ஸ்லாம் எடுத்து வச்சுட்ருக்கீங்க. ஸ்கூல் கிடையாது, காலேஜ், சாரி. ஸோ காலேஜ் இது. ஸோ அவங்க கொடுத்த அசைன்மெண்ட்ஸ்லாம் வந்து எடுத்து வச்சுட்டு அப்படியே உட்காந்து அடுத்த என்னதுன்னு சொல்லி பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இப்போ கரெக்டாக உங்கள் பக்கத்தில் இருக்க பொண்ணு, வயன், சொல்லுடி. ஜிம்னும் நீயும் ரொம்ப க்ளோஸ் ஆடி? ஆமாம், நாங்கள் 2 பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தாலே தெரியுது. ஆனால் ஜிம்மன் ஏன்டி இப்படி சைக்கோ பிஹேவ் பண்ணுறான்? மீனா, என்ன சொல்கிற? பின்ன என்னடி, எல்லாரையும் பிடிச்சி அடிச்சுட்டு பொண்ணுங்களை கூட விட மாட்டான் தெரியுமா? அந்த பொண்ணு வந்து என்ன ப்ரப்போஸ் பண்ணான், கொஞ்சம் கூட பொண்ணுன்னு கூட பார்க்காம அந்த பொண்ணை தள்ளி விடுறது, அடிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கான். இதுங்களுக்கும் கொஞ்சம் கூட புத்தியே இல்லாமல் அவன் பின்னாடி திரிஞ்சிட்ருக்கு. அவனும் மீனா, வாயை மூடு மீனா. ஜிம்மனை பற்றி அந்த மாதிரி சொல்லாத. கம்முனு இரு. ஏன்டி உனக்கு அவனை பற்றி சொன்னால் கோவம் வருது? நானும் உன் ஃப்ரெண்டு தானே, பட் அவன் என் பெஸ்ட் ஃப்ரெண்டு. சின்ன வயசில் நானும் அவனும். பா, மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிடாத. உனக்கு என்ன, அவன் இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனமா போதும் மீனா. ஏய், இப்போ நான் என்னடி சொல்கிற? நேற்று எதுக்கு தெரியுமா அவனை அடித்தான்? உன்கிட்ட பேச வந்தான்றதுக்காக தான். என்ன சொல்கிற? ஆமாம், அவன் அவன் எப்பவுமே அப்படி தாண்டி பண்ணுறான், சைக்கோட்டிக்காக பிஹேவ் பண்ணுறான். மீனா, எனக்கு நீனா ரொம்ப பிடிக்கும் மீனா, அதுக்குன்னு ஜிம்மினை பற்றி இப்படி பேசாத அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிளாஸ் ரூம்லேருந்து போயிடுறீங்க. கிளாஸ் ரூம்லேருந்து போய் நீங்கள் தனியாக தான் உட்காந்துட்ருக்கீங்க. ஸோ அப்போ உங்களுக்கு ஜூனியர் ஒரு பையன், சிவகா. யார்? அக்கா, நான் உங்கள் ஜூனியர் பையன்தான்க்கா. ஓ, என்ன இப்போ உனக்கு வேணும்? இல்லைக்கா, அது உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல வந்தேன். என்ன? அக்கா, எனக்கு இந்த சயின்ஸ் வராதுக்கா, கொஞ்சம் சொல்லி தரீங்களா? நானா? இல்லை எனக்கு அவ்வளோவா தெரியாது. அக்கா, என்னக்கா நீங்களே இப்படி சொன்னால் எப்படிக்கா? சொல்லித்தாங்கக்கா, இந்தாங்கக்கா புக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட புக் கொடுத்துட்டு உங்கள் பக்கத்துலேயே உட்காந்துக்கிறான். நீங்களும் அச்சோ டென்ஷனாக இருக்குன்னு தான் இங்கேயே வந்தேன். இவன் இன்னும் என்னை டென்ஷன் படுத்துகிறானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஓகே, அதில் உனக்கு டவுட்டு? அதுவா அக்கா? அச்சோ, டேருன்னு கொடுத்தாருங்க, நல்ல பொண்ணாக பார்த்து கொடுத்துருக்கானுங்களே, இவங்ககிட்ட எப்படி இன்னும் ஃப்ளோட் பண்ணுறது? அக்கா, ஹார்ட்டு ரொம்ப வலிக்குதுக்கா. டேய், ஏன்டா எப்படி பேசுகிற? இல்லைக்கா, இருங்க அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் அதை பற்றி எடுத்து, அக்கா இதாங்க எனக்கு புரியல, கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட கொடுக்குறான். நீங்கள் அவனை பார்க்குறீங்க. டேய், இது உனக்கு புரியலையா? ஆமாங்க்கா, நீங்கள் அப்படியே உங்கள் இனிமையான குரலில் இதெல்லாம் கொஞ்சம் அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே கரெக்டாக அவனை யாரோ அப்படியே பின்னாடி இருந்து பிடிச்சி இழுக்கிறாங்க. நீங்களும் பயந்துட்டீங்க. சிம்மன் அப்படின்னு சொல்லிட்டு, ஏய், உனக்கு என்ன அதை பற்றி தெரியணுமா? வாடா, நான் சொல்லித்தரேன்டா, எப்படி அது குழந்தைய பெற்றுக்க முடியாத அளவுக்கு பண்ணணுன்னு எனக்கு தெரியும், வா அப்படின்னு சொல்லிட்டு சிம்மன் அப்படியே அவன் கழுத்தை பிடிச்சி மரத்தில் இது பண்ணி அப்படியே ஒரு கிக்கு தான் கொடுக்குறான். அவன் அவ்வளோதான் வாயை மூடிட்டு அம்மா ஐயோ போச்சுடா ஜிம்மன் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேச முடியாமல் பேசிகிட்ருக்கான். ஜிம்மன் அதோட விழலை, அப்படியே அவன் த்ரோட்டை பிடிச்சி இறுக்கிக்கிட்டே அவன் வயிற்றில் பஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கான். நீங்கள் ஜிம்மன், என்ன இது? ஜிம்மன் விட்டு, ஜிம்மன். ஏய் பையன், என்னாச்சு? மீனா, ஜிம்மனை பாருடி.
பார்த்துக்கிட்டு தாண்டி இருந்தேன். சரியான சைக்கோடி அவன். போய் நிறுத்து போ. இப்போ வேற ஜோ ஜிம்மன் 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 விட்டு ஜிம்மன் அவனை. ஏய் நீ முதல்ல போ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை தள்ளி விடுறான். நீங்கள் அப்படியே கீழே போய் விழுந்துறீங்க. ஆ அப்படின்னு சொல்லி கத்துறீங்க. அப்படியே ஜிம்மன் திரும்பி பார்த்துட்டு ஏய் நாயே அப்படின்னு சொல்லிட்டு அவனை மரத்தில் பெயிண்ட் பண்ணி வச்சதுனால அப்படியே கீழே தள்ளி விட்டு காப்பாத்துங்கடா அப்படின்னு சொல்லி அவன் கத்திக்கிட்டு இருக்கான். அவனால் கத்தக்கூட முடியல. அவன் கண்ணெல்லாம் அப்படியே ரெட்டாகிடுச்சு. கண்ணில் தண்ணியாக வருது. அவன் கழுத்தில் அவ்வளோ ப்ரூசஸ். அவன் ஃப்ரெண்ட்ஸ் வந்து அங்கேருந்து அவனை தூக்கிட்டுவே போயிடுறாங்க. இங்கே ஜிம்மன் என்னடி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய 4 அடியும் வைக்கம் பிடிச்சிட்ருக்கீங்க. ஏன்னா ஜிம்மன் தள்ளி விட்டதில் அங்கே இருக்க கல்லில் உங்கள் வயிறும் கீழே அந்த இதுவில் வந்து உங்கள் தலையிடிச்சிருக்கோம். ஜிம்மன் ஏன் ஜிம்மன் எப்படி பண்ணுற? ஜிம்மன் அவன் என்கிட்ட தானே கேட்டான். உங்ககிட்ட என்ன கேட்டான்? என்ன கேட்டான்? அசிங்கமாக கேட்குறான். சொல்லிட்டு இருப்பியா நீ அதை? அவன் வந்து அப்படி பேசுகிறான்னு தெரியுதுல்ல. அப்படியே அந்த புக்கை தூக்கி போட்டோம் சிறப்பை எடுத்து அடிக்க தவளா அவனை பார்த்துக்கிட்டு இருக்க. ஜிம்மன் அதை நான் ஹேண்டில் பண்ணியிருப்பேன்டா. ஏய் உன்னை பார்த்துக்கிற பொறுப்பு எனக்கு இருக்கு. நான் உன்னை பார்த்துப்பேன். அந்த மயிராண்டி என் தைரியம் அவனுக்கு. விலகிதாடி இரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை தூக்கிட்டேன். அப்படியே அங்கே இருக்க நர்ஸ் ரூமுக்கு தான் போகிறாங்க. கரெக்டாக யாருமே இல்லை. வலிக்குதா இரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஷர்ட்டை தூக்குறோம். நீங்கள் ஜிம்மன் என்ன நான் பார்த்து ட்ரீட் பண்ணுறேன். வேண்டாம் நான் பொண்ணுடா. சின்ன வயசில் நீ நானும் ஒன்றா தானே வளர்ந்தோம். அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் மறுபடியும் இது பண்ணுவாங்க. வேண்டான்னு சொல்கிறேன்ல. சரி உன் தொலையாச்சும் ட்ரீட் பண்ணுறேன். ஒன்றும் இல்லை விடு. கோச்சிட்ருக்கியா மேலே? பின்ன கோச்சிட்டு இல்லாமல் எல்லாரும் உன்னை பற்றி அப்படி சொல்லும் போது எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா? நீ என் கண்ணு முன்னாடி அப்படி தான் பண்ணுற ஜிம்மன். நீ யார் என்னை பற்றி சொன்னால் எனக்கு என்ன? எனக்கு பிரச்சனை இல்லை. நீ அப்படி நினைக்கிறியா? நீ நினச்சா மட்டும்தான் எனக்கு பிரச்சனை வையன். இங்கே வேறு ஷிவ் நீ நினைக்கிறியா அப்படி நான் சைக்கோ பைத்தியக்காரன் டாக்ஸிக்னு நினைக்கிறியா? ஜிம்மன் இல்லைல்ல அப்போ எனக்கு பிரச்சனை இல்லை இரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுன்னு போயிட்டு டென்ஷன்லாம் எடுத்துகிட்டு வந்து லைட்டாக வந்து அந்த இடத்துல வந்து லைட்டாக மசாஜ் பண்ணுறான். ஆனால் ரத்தம் கட்டிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு டென்ஷனில் ஐஸ் கட்டி ஐஸ் பேக் ஸோ எடுத்துகிட்டு வந்து வச்சு இது பண்ணுறான். ஸோ அவன் ஹேண்ட்ஸை பொறுமையாக அவங்க வயிற்றுக்கிட்ட வைக்கிறான். நீங்கள் ஜிம்மன் கையெடு. கம்முன்னு இருடி கை ரொம்ப வலிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வயிற்றை லைட்டாக அப்படியே சர்க்கிள் மோஷனில் அப்படியே மசாஜ் பண்ணுறான். இல்லை நீ கையெடு எனக்கு கூச்சமாக இருக்குது. ஏன் கிட்ட உனக்கு என்ன கூச்சம் இரு அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக அப்படியே ரப் பண்ணிவிட்டு போதுமா கிளாஸ் போகிறேன். கிளாஸ்லாம் வேணாம் எங்கே என் கூட கொஞ்சம் நேரம் முடியாது போடா. இருடி படுத்துக்கோ கொஞ்சம் ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஜிம் அப்படியே படுக்க வச்சுட்டு உங்கள் கையை பிடிச்சிட்டு அப்படியே வச்சிட்ருக்கான். ஆனால் எனக்கு அவ்வளோ கோவம் வருது. ஸோ நீங்கள் கொஞ்ச நேரம் கழிச்சு ஓகே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ் போயிடுறீங்க. ஆனால் ஜிம்மன் மறுபடியும் அங்கேருந்து அவன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் தான் கூட்டிகிட்டு வரான். ஸோ கூட்டிகிட்டு அந்த பையனை அட்மிட் பண்ணி வச்சுருக்கோம் ஹாஸ்பிட்டலுக்கே ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு ஜிம்மன் சீனியர் நான் என்ன தைரியம் உனக்கு? என்னுடைய சிவகிட்ட அசிங்கமாக பேசுவியா நீ? நானே அப்படி அவகிட்ட பேசினது இல்லைடா. அவளுக்கு எல்லாம் நான் தான்டா. எப்பட்றா உனக்கு? சீனியர் விட்ருங்க சீனியர் விட்ருங்க சீனியர் அவன் பாவம் சீனியர் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து வராங்க. ஆனால் ஜிம்மனோட அவன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பிடிச்சிக்கிறாங்க. மச்சான் பாவம் போல் இருக்குடா விட்டுடுறா. நான் உன்னை எதுக்கு கூட்டின்னு வந்தேன்? இல்லை நீங்கள் எல்லாம் போங்க அவனே பார்த்துக்கிறேன். உங்களுக்கு எப்படி பார்த்துக்கணும்? இல்லைடா கம்முன்னு இருடா. வந்தா இவனை மொத்தம் மிதிச்சுட்டு போவான். இல்லைனா இங்கே இருக்க எல்லாத்தையும் மிதிச்சுட்டு போவான். தேவையில்லாதான் பிரச்சனை வரும். மூடி நிறு நீ. சரிடா மச்சான். ஆனால் ஜிம்மின் இப்படி பண்ணுறது மறுபடியும் அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா என்னடா ஆகும்? என்ன போட்டு மிதிப்பார் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது இங்கே ஜிம்மின ஆக்சிஜன் மாஸ்க்லாம் புடுங்கி எரிஞ்சிட்டு அப்படியே மறுபடியும் மூக்கில் ஒரு குத்துறான். ஆல்ரெடி அவனுக்கு அங்கே ஃபஸ்ட் எய்ட்லாம் பண்ணி வச்சுருப்பாங்க.
மறுபடியும் மூக்கு அப்படியே உடஞ்சி அப்படியே மூக்குலேருந்து ரத்தம் ஊற்றுது. சீனியர் சீனியர் மன்னிச்சிடுங்க சீனியர், தெரியாமல் உங்ககிட்ட அப்படி அவள் எந்துட்டா, அவள் எந்துன்னா அவகிட்ட என்ன கேள்வி கேட்டுக்க நீ? என்ன இப்படி கேட்டு உயிரோட போயிடுவியா? இது இது இருக்கிறதுனால தான் ஓவராக ஆடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மி அப்படியே அங்கே சர்ஜிக்கல் லைஃப் இருக்கும், அதை எடுத்துகிட்டு வந்து கிட்ட நிற்கிறான். அவ்வளோதான் இந்த பையனுக்கு சீனியர் ஆல்ரெடி ஒன்றும் இல்லை சீனியர் விட்டுருங்க சீனியர் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையை அப்படியே கீழே வச்சுட்டு அப்படியே குறுகி உட்காந்துக்கிறான். சீனியர் விட்டுருங்க சீனியர் மன்னிச்சிடுங்க சீனியர், இதுக்கப்புறம் அவங்க கிட்ட இல்லை பக்கம் எங்கேயுமே போக மாட்டோம் சீனியர். என்ன ஆல்ரெடி பண்ண தப்புக்கு நீ இதுக்கு மேலே வருத்தப்படுவ, இதுக்கப்புறம் போகணுன்னு வர உனக்கு நினைப்பு இல்லை சீனியர் விட்டுருங்க சீனியர், ஜிமினா சி கையடு ப்ளீஸ், நைஃப் வேணாமே அப்படின்னு சொல்ல ஜிமின் அவனுடைய கையிலேயே 4-5 கீழே போட்டு விட்டுறான். மறுபடியும் ப்ளீட் ஆகுது. அப்படியே அந்த பையன் அந்த பெட்லேருந்தே கீழே விழுந்துடுறான். ஜிமினுக்கு அப்போ கூட கோவம் அடங்கலை. உன்னை கொல்லாமல் விட மாட்டேன்டா, எப்பட்றா என் செல்லக்கிட்ட நீ இப்படி பேசியிருக்கலாம், அப்படி பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த கத்தி வச்சு குத்த வரான். அப்போ கரெக்டாக உள்ள டாக்டர்ஸ்லாம் வந்துட்டு எப்பா என்னப்பா பண்ணுற, தள்ளுப்பா அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அங்கே இருக்க வார்ட் பாய்ஸ்லாம் வந்து பிடிச்சிக்கிறாங்க ஜிம்மினை அப்படியே தொகுரிட்ருக்கான், தள்ளுங்க என்ன அவங்கள சாவடிக்காமல் விட மாட்டேன்னு சொல்லி. ஸோ அங்கேருந்த இவங்கெல்லாம் வந்து போலீஸ்க்கே வந்து இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. ஸோ இப்போ ஜிமினை ரிமைண்ட் பண்ணி வச்சுருக்காங்க வைலன்ஸ் கேஸ்க்காக. அவன் கையில் அப்படி இருக்கமா மூடிட்டு உனக்கு என்ன தைரியம் இருக்கும், யான் வயனா ஏஷவா பேசியிருப்பானா மயிராண்டு என்ன பற்றி கேள்வி கேட்குறான், ரீப்ரொடக்டிவ் சிஸ்டமா அவனுக்கு மயிறு ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுறான் இரு அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய வாயில் அப்படியே முணுமுடுத்துட்டே இருக்கான். ஸோ இப்போ கரெக்டாக ஜிமினோட அப்பா வந்து சார் வாங்க சார், நீங்கள் தான் ஜிமினோட அப்பாவா? ஆமாம் சார் எவ்வளோ பெரிய சிஇஓ சார், நீங்களும் வந்திருக்கீங்களா, உட்காருங்க 2 பேரும் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வைக்கிறாங்க. ஸோ அங்கே உங்களுடைய அப்பா தான் வந்திருப்பாங்க. ஸோ அவங்க அப்பா ஜிம்னை பார்த்துட்டு ஜிமின் என்னப்பா இதெல்லாம் அப்படின்ற மாதிரி மூஞ்ச வச்சுட்டு கேட்குறாரு. ஜிமின் ஆனால் அப்படியே கீழே குனிஞ்சிக்கிறான். சார் என்னவும் தெரில, இந்த மாதிரி ஒயனுன்ற பொண்ணுக்காக தான் இவன் சண்டை போட்டிருக்கான், அந்த பையன் ஏதோ பேசியிருக்கான் போல் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நடந்ததெல்லாம் விட்டுத்தமாக சொல்கிறாங்க. ஸோ அதை கேட்டு கரெக்டாக ஜிம்னோட பக்கம் லைட்டாக கோவம் வருது, எப்படி அந்த பையன் ஒயன்கிட்ட இப்படி பேசியிருக்கலான்னு. ஸோ உங்களோட பக்கம் கோவம், ஆனால் என்ன தான் இருந்தாலும் ஜிம்மின் பண்ணது தப்பு இல்லை, அதனால 2 பேருமே கோவத்தில் தான் இருக்காங்க. ஆனால் உங்களோட அப்பா சரி பார்த்துக்கலாம், பையன் நம்ம பொண்ணை ப்ரொடெக்ட் பண்ணதுக்காக தான் அப்படி பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக இன்றைக்கி அவங்க 2 பேருமே கொஞ்சம் வெளியே போகிறதா இருந்திருக்கும், லைக் பிஸ்னஸ்க்காக ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்கள்ல. ஆனால் இப்போ போகிற வழியிலேருந்தே மறுபடியும் ரிட்டர்ன் வந்திருக்காங்க, கேன்சல்லாம் பண்ணல, போஸ்ட்பான் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படியே கார் வந்து ஜிமின் வீட்டுக்கு போகுது. ஸோ நீங்களும் உங்கள் அத்தையும் வீட்டில் தான் இருக்காங்க. இப்போ கரெக்டாக ஜிமினை தரன்னு இழுத்துட்டு வந்து கீழே போட்டு ஜிமினோட அப்பா பெல்ட் எடுத்து வாங்க ஜிமினை வாங்குறாரு. நீங்கள் மாமா விட்டுருங்க மாமா அடிக்காதீங்க மாமா ஜிமினா. ஒயன் என்ன பண்ணா தெரியுமா, உங்ககிட்ட அந்த மாதிரி பேசின அந்த பையனை அடிச்சது தப்பு இல்லை தான், அதுக்குன்னு அவனை ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்காமா. அவனால் இப்போ எதுவுமே பண்ண முடியாது, ரெஸ்ட் ரூம் போகிறது கூட கஷ்டன்றாங்க. கேஸ் வர வந்துடுச்சு, இந்த நாயெல்லாம் நான் கேஸுக்கெல்லாம் போக வேண்டியதாக இருக்குது, போலீஸ் ஸ்டேஷன்லாம் போக வேண்டியதாக இருக்குன்னு சொல்லி ஜிம்னை அப்படியே அடிக்கிறாங்க. ஜிம்னை அப்படியே கல் மாதிரி உட்காந்துட்ருக்கான். அவன் கண்ணில் அவ்வளோ கோவம், கையெல்லாம் அப்படியே முறுக்கிட்டுருக்கான். அவன் கையிலேருந்து ஆல்ரெடி ப்ளீட் ஆகிருக்கும்ல. ஸோ அதெல்லாம் அந்த இதுவெல்லாம் வந்து அவங்க அப்பா அடிக்கிறதுல அப்படியே பிஞ்சு போயிடுது. நீங்கள் மாமா விடுங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜிம்மின் அப்படியே வந்து ஹக் பண்ணிக்கிறீங்க. ஸோ அப்போ கரெக்டாக ஒயன் வா ஒயன் நீ அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா வந்து உங்களை பிடிச்சிருக்க வைக்கிறேன். அப்பா இல்லைப்பா நீங்களும் கம்முன்னு இருக்கீங்க, அங்கிளை தடுக்காமல் சிம்மன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மினை பார்க்குறீங்க. ஜிம்மின் அப்படியே கல் மாதிரி இருக்கான். என்ன தான் இதெல்லாம், ஜிம்மின் போகலாம், ஆமாம் அடிக்காதீங்க இதுக்கப்புறம் அவனை அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் அப்படியே நீங்கள் கூப்பிட்டு போகிறீங்க. ஜிம்மனுக்கு அப்படியே வலிக்குது, ஆனால் எதுவுமே காமிச்சிக்கல ஜிம்மின். அப்படியே அவனை படுக்க வைக்கிறீங்க. வலிக்குதுடி ஜிம்மின் என்னால் தான் ஜிம்மின் இவ்வளோ இதுவாகிட்ட, ஏன் ஜிம்மின் இப்படி பண்ணுற, அவன் ஏன் தானே பேசிகிட்டு இருந்தான், நான் பார்த்துருக்க போகிறேன். கம்முன்னு இருடி, நீ வேற என்னன்னாச்சு,
இரு இரு. ஐயோ, போலீஸ் ஸ்டேஷனில் குருமை எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அப்படியே உங்களை உட்கார வச்சு அப்படியே உங்களை ஹக் பண்ணிக்கிறான். இல்லை விட்டு, கம்முனரு கம்முனரு. Breathe in, breathe out, breathe in, breathe out. வாய்ஸை மட்டும் கேளு. Breathe in, breathe out, breathe in, breathe out, breathe in, breathe out, breathe. ஜிமின், ஓகே எனக்கு சரியாயிடுச்சு. இல்லை உனக்கு சரியாகலை அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் உங்களை இறுக்கமாக ஹக் பண்ணிக்கிறான். அவனுக்கு பெயினாக இருக்குது, இருந்தாலும் உங்களுடைய கழுத்தில் அவங்க ஃபேஸை வச்சு இறுக்கமாக இது பண்ணிவிட்டு, சொர்க்கம்டா சொர்க்கம் சொல்ல குட்டி அப்படின்னு சொல்லிட்டு உனக்கே கிஸ் பண்ணலான்னு வரும்போது நீங்கள் அப்படியே வெளில வந்துட்டு ஹக்லேருந்து, ஜிமின் பழுத்து தூங்க ஜிமின், நான் போகிறேன். அப்பாவும் இன்றைக்கி நைட்டு கிளம்புறேன்னு சொன்னார்ல. ஏய் எங்கே போகிற? இங்கே படு. இல்லை நான் போய் கீழே போய் பார்த்துட்டு வரேன். உனக்கு கை காலெலாம் அடிபட்டிருக்கலாம், நான் போயிட்டு 10 எடுத்துகிட்டு வரேன். சரியா? சரி போயிட்டு வா. ஏய் அழுகாத. சரி ஜிமினா, போ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வயன் போன உடனே ஜிமினுக்கு உடம்பு ஃபுல்லாக வலிக்குது. ஸோ அதனால் அவன் என்ன பண்ணுறான்னா, அவனுடைய பில்லோஸ் எடுத்து அப்படியே ஒரு பில்லோஸ்குள்ளே ஒரு குட்டி டப்பா மாதிரி இருக்கும். ஸோ அதை எடுக்கிறான், பார்த்தா ட்ரக்ஸ் தான். ஸோ ஜிமின் அப்படியே அதை கீழே கொட்டி, அப்பா உனக்கு அப்புறம் எனக்கு இருக்க ஒரே போதை தாண்டி, வலி கொஞ்சம் கொஞ்சமாக போகுது. உன் கை பட்டு கொஞ்சம் போச்சு, இவளால் கொஞ்சம் போச்சு. சமா அப்படின்னு சொல்லி படுத்துட்ருக்கான். ஸோ இப்போ கரெக்டாக ஒரு கால் வருது. ஜிமினோட ஃப்ரெண்டு தான். டேய் ஜிமினா, வலிக்குதாடா ரொம்ப? ஏன் உனக்கு எப்படிடா மச்சான் தெரியும்? வெளில தான்டா இருக்கும். ஓ வெளில தான் இருக்கியா? டீ ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறியா? ஆமாண்டா, நேற்று ஒரு பார்சல் இறக்கணும்ல, அதுலேருந்து கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்தேன்டா. சூப்பராக இருக்குது ஜிமின். அது ரா ட்ரக்ஸ் தான், யூஸ் பண்ணாத, தேவையில்லாமல் இப்போ நிறைய பிரச்சனையாகும். ஏன்னா என்னடி இப்படி இருக்க? போச்சுடா, இந்த ட்ரக்ஸ் வேலையை காமிக்குது போல் அப்படின்னு சொல்லிட்டு கீழே ஜேகேவும் தேங்க தான் இருக்காங்க. என்னடா ரா ட்ரக்ஸ் எடுத்துக்கிட்டானா? ஆமாண்டா, ஆனால் கொஞ்சம் தான் எடுத்துக்கிற மாதிரி இருக்குது, கொஞ்சம் தெளிவாக தான் இருக்கான். அச்சோ, இன்றைக்கி வேறு ஒரு இது இருக்குது. சரி நம்மளே பார்த்துக்கலாம் வா. டே அவன் ட்ரக்ஸ் எடுத்திருக்கான்டா. அது அவன் பார்த்துப்பான். நம்ம இன்றைக்கி டெலிவரி பண்ண போகிறதா, அதை மட்டும் பார்த்துக்கலாம் வா போகலாம். சரிடா. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பழம் விட்டே போகிறாங்க. ஸோ இங்கே ஜிமின், என்னடி இவ்வளோ அழகாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கண்ணை திறந்து பார்க்குறான். ஸோ அவன் இமேஜினேஷனுக்கு நீங்கள் ஜிமின் மேலே இருக்க மாதிரி இருக்கு. என்னடி இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே காற்றுலேயே தடவிட்டுருக்கான். அப்போ அவன் அப்படியே ரொம்ப கேரானதுனால அப்படியே கண்ணை மூடுறான். ஸோ அதனால் இதுக்கு மேலே அவன் பாடியை மூவ் பண்ண முடியல, ஏன்னா அவன் எடுத்தது ஹெவி ட்ரக்ஸ். பட் அவன் தாட்டில் என்ன அவ்வளோ பிடிச்சிருக்காடி. செல்ல குட்டி, நீ தானே எனக்கு எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அப்படியே வெட்கப்பட்டு சொல்கிற மாதிரி ஜிமினுக்கு அப்படியே தோணுது. ஜிமினும் அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே பிளாங்க் ஆகிடுறான். ஸோ அவன் ஹெவி ட்ரக்ஸ் எடுத்திருக்கான் ஃபர்ஸ்ட் டைம். அதனால் நீங்கள் வந்து பார்க்குறீங்க ஒரு மாதிரி ஜிமின் அப்படியே ஒரு மாதிரி புலம்பிகிட்டே இருக்கான். ஸோ நீங்கள் பொறுமையாக அவன் ஷர்ட் மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு அவன் கையிலலாம் பத்து போடுறீங்க. ஸோ ஜிமினோட அம்மாவும் ஹெல்ப் பண்ணுறாங்க. ஆனால் அவங்களுக்கு லைட்டாக சந்தேகம், என்ன ஜிமின் ஒரு மாதிரி பண்ணிகிட்ருக்கான், என்னாச்சு அவனுக்கு
அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா ஜிமின் இது வரைக்கும் ட்ரிங்க் பண்ணியிருக்க மாட்டான், ட்ரக்ஸ் எடுத்திருக்க மாட்டான். இதான் ஃபர்ஸ்ட் டைம், அதுவும் ஹெவி ட்ரக்ஸ். பையன் அப்படியே சொருகிக்கிட்டான். அவ்வளோதான். ஸோ நீங்களும் ஜிமினோட அம்மாவும் அங்கேருந்து போயிடுறீங்க. ஸோ நீங்கள் ஜிமின் வீட்டில் தான் பார்த்துக்கிறீங்க. உங்களுக்கு அங்கே ஒரு ரூம் இருக்கும். ஸோ மறுநாளும் ஆகுது, ஜிமின் ஏஞ்சிக்கவே இல்லை. ஸோ அப்படியே ஒரு 3 o'clock ஆகுது. ஜிமின் அப்படியே ஆமாம், தலை வலிக்குது, வலிக்குது தலை. அம்மா ஏன்னா ஐஷு எங்கடி போனேன், எங்கே என்ன விட்டு போனேன், நைட்டு நல்லா ஜாலியா அப்படின்னு சொல்லிட்டு வாய்க்குள்ளேயே புலம்பிட்டு அப்படி இந்த பெட்டில் உங்களை தான் தேடுறான். ஸோ அப்படியே நீங்கள் அப்படியே வரீங்க, ஜிமின் ஜிமின் அப்படின்னு சொல்லி. ஸோ அப்படியே ஜிமின் பொறுமையாக கண்ணை திறந்து பார்க்குறான். அவன் கண்ணில் அப்படியே ஒரு மாதிரி மங்கலாக தெரியுது. ஸோ அப்படியே பொறுமையாக ஏஞ்சி உக்காந்துட்டு என்ன எனக்கு ஆகிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு லூஸ் மாதிரி சிரிச்சிட்டு இருக்கான். நீங்கள் ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பக்கத்தில் கூட வரல. அப்படியே அங்கேயே நின்றுட்டுருக்கீங்க. கையில் வந்து கொஞ்சம் கூல்ட்ரிங்க்ஸ்லாம் வச்சுட்டு கொஞ்சம் ஹெட்டேக்காக இருக்கும்னு சொல்லி, ஏன்னா அவன் ஃபுல்லாக தூங்கிட்டு இருக்கான்ல அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சூப் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க. ஜிமின் எதுக்கடா இப்படி பைத்தியம் மாதிரி சிரிக்கிறா, பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ ஜிம்மில் அப்படியே ஒரு கண்ணை மட்டும் அப்படியே ஓப்பன் பண்ணி பார்க்குறான். நீங்கள் தான் நிற்கிறீங்க. ஏன்னா உடம்பு ஃபுல்லாகி கீழே கவர் பண்ணியிருப்பா, நிற்கவே முடியாத அளவுக்கு செஞ்சு இரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே கீழே பார்க்குறான். ஸோ அவனுக்கு அப்படியே பத்துலாம் போட்டு விட்டுருக்காங்களோ அதெல்லாம் வந்து காஞ்சி போயிட்டு அப்படியே கிடக்குது. என்ன நடக்குது, என் உடம்பு எதுவும் அப்படி ஃபீல் ஆகலையே. ட்ரக்ஸ் 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 எடுத்தேன்ல நான் நேற்று, செம்மையாக இருக்கே ட்ரக்ஸ் எடுத்தா என் ஷெஃப் என் கூட அப்படின்னு சொல்லிட்டு பைட் பண்ணிகிட்டே இருக்கான் லிப்ஸை. ஜிமின் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஜிமின் அப்படியே கல் பண்ணிவிட்டு உங்களை தான் பார்க்குறான். என்னடி அப்படி வந்து நிற்கிற, உன்னை அப்படியே இழுத்து போட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனசில் நினைக்கிறான். ஆனால் ஜிமின் என்னாச்சுடா உனக்கு? ஒன்றும் இல்லை, இங்கே வைக்கிட்டவா? இல்லை, இந்த சூப்பருக்கு குடிச்சிட்டு இவா நான் போகிறேன். எங்கே போகிற நீ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜிமின் அவனுடைய பெட்டில் அப்படியே முட்டி போட்டு உங்களை அப்படியே இழுத்து பிடிச்சிடுறான் கையை. விடு, நீ ஒரு மாதிரி பைத்தியக்கார மாதிரி சிரிச்சிட்டு இருக்க, பயமாக இருக்குடா. சரி வாடி வா, அந்த உட்கார் வா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அப்படியே குழஞ்சி பேசுகிறான். எதுக்கு இப்போ குழையிறா? நான் என்ன குழஞ்சி பேச போகிறேன்? எப்பவும் போல் எனக்கு கூட்டு வரல இந்த வீட்டு. நான் ஊட்ட மாட்டேன். நேற்று நீ பண்ண வேலைக்கு உண்மையில நான் கோவமாக இருக்கேன் ஜிமின், என்னை விட்டு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நீங்கள் போகலான்னு பார்க்குறீங்க. ஜிமின் அப்படி கீழே இறங்கிட்டு உங்களை அப்படியே பிடிச்சிக்கிறான் பேக் பண்ண மாதிரி. ஜிமின் என்ன வழக்கம், இதை விட என்ன? இல்லை என் மேலே கோவமாக இருக்காது நீ. விட்டு ஜிமின். கோவமாக இருக்காதடி, பாவம்ல. நீ பாவமா? அந்த பையன் ரொம்ப சீரியஸாக இருக்கான் ஜிமின். அப்படின்னு சொல்லிட்டு இவளெல்லாம் குழஞ்சி பேசுனது ஜிமின் அப்படியே உங்களை செவுத்தில் பின் பண்ணுறான். ஜிமின் என்ன பண்ணுற? ஏன் அவனை பற்றி நீ ஏண்டி கஷ்டப்படுற அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக உங்களுடைய கழுத்தை தான் வந்து நெருக்க வரான். ஜிமின் ஏன் இப்படி பிஹேவ் பண்ணுற அப்படின்னு. என்ன அவனுக்கு நீ எதுக்கு பரிதாபப்படுற? ஜிமின் அவனுக்கு பரிதாபப்படாத. சரி 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 பண்ணல, விட்டு ஜிமின், வலிக்குது. முடியாதுடி, வா இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு இதான் அவங்ககிட்ட ரொம்ப ரூடாக நடந்துக்கிறான் ஃபர்ஸ்ட் டைம். ஜிமினோடய உங்களை உட்கார வச்சு உட்காரி, இந்த சூப்பை எனக்கு ஃபீட் பண்ணு, ஃபீட் பண்ணுற, உட்கார் நீ உட்கார். இந்த குடி. எதுக்கு இப்போ தடுமாறுற? இல்லை குடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் ஒரு மாதிரி அவனை பார்த்து பயந்துகிட்டே கொடுக்குறீங்க. ஜிம் பார்க்குறான். என்னை பார்த்து ஏண்டி பயப்படுற? ஜிம்மன் ஒன்றும் இல்லை,
அப்படின்னு சொல்லிட்டு அந்த சூப்பை குடிப்பாட்டுட்டே உங்கள் ஃப்ரெண்டு சொல்கிறத நினச்சி பார்க்குறீங்க. இருக்க சைக்கோ ஆகிட்டே போகிறான்டி, சரியான சைக்கோவாக இருக்கான் அப்படின்னு சொன்னது. அண்ட் தென் ஏய் அவன் சைக்கோ ஆகிட்டான்டி, ஏன்னா என்னாச்சுன்னு தெரில, நம்ம சின்னனுக்கு அவன் பைத்தியம் மாதிரி நடந்துக்கிறான். உனக்கு ஏன் புரிய மாட்டேங்குது? சிம்மன் டாக்ஸிக்காக இருக்கான். உன் பெஸ்ட் ஃப்ரெண்ட் தான் எனக்கு புரியுது, அவன் டாக்ஸிக்காக இருக்கான். அவன் ஒயன் 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 சிம்மன் அப்படி நடந்துக்கிறான், கோவமாக நடந்துக்கிறான். அவங்க அப்பாவும் கோவமாக நடந்துப்பான், ஆனால் இவன் ரொம்ப கோவமாக இருக்கான். ஒயன் சிம்மன் ரொம்ப பண்ணுறான், அவனை கிடிக்கிறதே நீ தான். அவன் ஏன் அப்படி பண்ணுறான்னு எனக்கு தெரியல, ஆனால் ரொம்ப தப்பு பண்ணுறாமா, அவனை எப்படின்னா நம்ம அடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொன்னது உங்கள் தாட்டில் அப்படியே வந்துகிட்டே இருக்கு. ஸோ நீங்கள் அப்படியே ஜிமினை பார்த்துட்டே இருக்கீங்க. ஜிமினோ ஏன்னா என்னை பார்த்துட்டே இருக்கா, நான் அவ்வளோ அழகாக இருக்கேன்னா என்ன ஆ ஆ ஆ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே தலையாட்டிகிட்டே அப்படியே அவனுக்கு மறுபடியும் ஃபீட் பண்ண வரீங்க. ஸோ ஜிமின் அப்படியே உங்கள் கையை பிடிச்சிக்கிட்டே எடுத்துகிட்டு நான் அவ்வளோ அழகாக இருக்கேண்ணா ஆ ஏன்னா ஒன்றும் இல்லை, என்ன என்ன ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்க? ஒன்றும் இல்லை சிம்மன். சிம்மன் என்ன சிம்மன், நீ ஏன் எல்லாரையும் அடிச்சுக்கிட்டே இருக்க? என்னால் தானே. என்ன உன்னால்? அவனுங்க பிஹேவ் பண்ணுறானுங்க, அவனுங்க உன் பின்னாடி நாய் மாதிரி திரியிறானுங்க, எனக்கு அது பிடிக்கல, நல்லா அடிக்கிறேன். சிம்மன் ப்ளீஸ் சிம்மன், என்னால் நீ சண்டை போட ஆரம்பித்த, இப்போ எல்லாருக்கூடையும் எதுக்கு எடுத்தாலும் சண்டை போடுற. அப்படி தாண்டி நான் பண்ணுவேன், நான் தைரியம்தான். அவன் உங்ககிட்ட வந்து பேசியிருப்பான். சிமன் இத்தனை நாள் நான் உங்ககிட்ட இதை பற்றி பேசினதில்லை, ஏன்னா நீ திருந்திடுவேன், ஏதோ என் மேலே அவ்வளோ பாசமாக இருக்குன்னு நான் நினச்சி விட்டுட்டேன். ஆனால் இது நல்லா இல்லை ஜிமன், எத்தனை பேரை நீ அடிப்பா? இன்னைக்கு அவன் சீரியஸாக இருக்கான், அவனுக்கு எத்தனை ஆச்சுன்னா ஒன்று தான் போலீஸ் பிடிச்சிட்டு போகும். ஜிமன் எனக்கு பயமாக இருக்குது ஜிமன். பயப்படாதடி, அதெல்லாம் விடு ஜிமன், போதும். ஏன் இப்படி பண்ணுற ஜிமன்? நீ என்னடி ஆச்சு உனக்கு இப்போ? ஜிமன் இதுக்கப்புறம் அப்படி பண்ணாத ஜிமன், நீ நீ இப்படி பண்ணாத ப்ளீஸ், பயமாக இருக்கு எனக்கு. சரி சூப் கொடுத்தது போதும், நீ போ. இல்லை நீ போ அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அனுப்பிச்சிட்டு ஸோ ஜிமின் அவங்க வந்து கிளம்பி போயிடுறான். எங்கே போகிறான்னா அவனுடைய ஹைடவுட்க்கு தான். ஸோ அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கா. என்ன ட்ரக்ஸா அது? ஜிமின் அது ரா ட்ரக்ஸ் தான், அதை போய் அடிச்சிருக்க. ஆனால் சொர்க்கோண்டா, நம்ம நல்லா இருக்கேடா, இதை விற்கிறது மட்டும் இல்லாமல் நம்மளும் கொஞ்சம் ஜிமன் இதுக்கு மேலே நம்ம போகக்கூடாது ஜிமன். ஏதோ நம்மளுக்கு நல்லா காசு கிடைக்கிது, எனக்கும் கொஞ்சம் பணம் தெரியும்ல, நான் எங்கள் வீட்டில் நான் தான் பார்த்துக்கணும். படிச்சுட்டே பார்ட் டைம் ஜாப் போயிட்டுருந்தேன், உங்ககிட்ட இந்த ஜாப் எனக்கு நல்லா காசு வருது. சரி இருந்தாலும் நீ என் ஃப்ரெண்ட்ரா, உன்னை இதுக்கெல்லாம் அடிக்டாக விட மாட்டேன். எனக்கு தெரியும் நான் என்ன பண்ணணுன்னு, எனக்கு என்ன பண்ணணும்னு சொல்லி யாரும் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் போய் உட்காரான். ஆக்சுவலாக அந்த குரூப்புக்கு ஜிமின் தான் லீடர் மாதிரி. ஜிமின் நல்ல பணக்கார வீட்டு பையன்தான், ஆனால் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சில பேர் வந்து பணக்காரலாம் இல்லை, ஆனால் ஒரு சில பேர் நல்ல பணக்காரர் தான். அவங்களாம் ஃபன்காக பண்ணுறாங்க, ஒரு சில பேருக்கு மணி வேணுன்றதுக்காக பண்ணுறாங்க. ஒரு பெரிய ஹேக்கர், அவன் சின்ன வயசுலேருந்தே நல்லா படிப்பான்னு நான் சொல்லியிருக்கேன்ல. ஸோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஹேக்கிங் கற்றுக்கிட்டு இப்போ நல்லா ஹேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டான். ஸோ ஒரு சில மாஃபியா கூடலாம் சேர்ந்து ஹேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பான். இதனால அவனுக்கு நிறைய காசு கிடச்சிருக்கும். ஸோ அவன் ஐடென்டிட்டி ஃபுல்லாமே வந்து மறைஞ்சு தான் இருக்கும். அந்த மாதிரி தான் வந்து லாஸ்ட் டைம் ஒரு ஹேக் பண்ணும்போது ஸோ அவனுக்கு கொஞ்சம் ஃபீல்ட்லேயும் ஒர்க் இருக்கும். ஸோ அங்கே கிட்டே போய் தான் அதை ஹேக் பண்ணுற மாதிரி. ஸோ இந்த மாதிரி ஹேக் பண்ணும்போது இவன் வேலை பார்த்து கொடுத்த அந்த மாஃபியா வந்து இன்னொரு மாஃபியாவை நல்லா ஹேக் பண்ணி சுட்டு சாவடிச்சிருப்பாங்க. அந்த இடத்துலேருந்து ஜிமின் கொஞ்சம் ட்ரக்ஸ் எடுத்துகிட்டு வந்திருப்பான். ஸோ அதுதான் இப்போ வந்து வச்சுருக்கான். அது வந்து கொஞ்சம் அதிகமான ட்ரக்ஸ் தான், ஒரு மூட்டை ஃபுல்லாக எடுத்துகிட்டு வந்து அவங்களோட ஹை ரோட்டில் வச்சுட்டு அதை பற்றி தான் பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ ஜிமின் இது ஃபர்ஸ்ட் டைம் எடுத்துருக்கிறதுனால ஸோ அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் இந்த ட்ரக்ஸு. ஸோ அது அப்படியே யாருக்கும் தெரியாமல் மறுபடியும் கொஞ்சம் எடுத்து அப்படியே பேக்கெட்டில் போட்டுட்டு இது எப்படி நம்ம டைல்யூட் பண்ணி நார்மல் ட்ரக்ஸ் ஆகிறத பற்றி நான் பார்த்துக்கிறேன், இது நம்ம பார்க்கலாம். ஜிமன்
இது வரைக்கும் பார்த்தது ஓகே ஜிமன், நம்ம ஃபீல்டில் எதுவும் பண்ண மாட்டோம். ஆனால் இது ட்ரக்ஸு விஷயம். ஏய் பார்த்துக்கலாம்டா. இன்றைக்கி நம்ம கிளப் போகிறோம். என்ன கிளப்பா? ஆமாம், கிளப் போகிறோம். யார் யாரெல்லாம் வரீங்களோ வாங்க, இது என்னுடைய ட்ரீட்னு வச்சுக்கோங்க வாங்க அப்படின்னு சொன்னேன். எல்லோரும் போகிறாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அவங்க கிளப் போகிறது. ஸோ கிளப் போயிட்டு ஜிம்மினும் ஃபர்ஸ்ட் டைம் குடிக்கிறான். அவனுக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லா குடிச்சிட்டு இப்போ வீட்டுக்கு போகிறான். ஸோ இப்போ நீங்கள் வீட்டில் இல்லை, உங்கள் வீட்டுக்கு போய் கொஞ்சம் எடுக்கணும்னு சொல்லி போயிருப்பீங்க. ஸோ ஜிம்மனோட அம்மா தான் வீட்டில் இருக்காங்க. மம்மி, ஜிம்மன் 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 என்ன குடிச்சிட்டு வந்திருக்கியா? ஆமாம் மம்மி, உங்கள் புருஷன் இருக்கான்ல, வச்சுட்டான்ல, வலிக்கும்ல எனக்கு, அதான் குடிச்சிட்டு வந்தேன். ஜிம்மன் கிட்ட பழக்கம் இல்லைன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருந்தேன்டா. இந்த அடித்தடியில் தான் போய் இறங்குன்னு பார்த்தா குடிச்சிட்டு வந்திருக்க ஜிம்மன், இதெல்லாம் நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா கத்திகிட்ருக்காங்க. ஜிம்மன், நீ கத்திட்டு மம்மி, நீனா எனக்கு பிடிக்கும் மம்மி, நீ எனக்கு என் தங்கத்தை பார்த்துன்னு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு உழைச்சிட்ருக்கான். ஜிம்மனோட அம்மா அவன் சொல்கிறது எதுவுமே கேட்கல. கேட்டிருந்தாங்கன்னா கண்டுபிடிச்சிருப்பாங்க போல். என்னடா உள்ளிட்டுருக்க, போ முதல்ல குளிப்போம். ஷோ இந்த பையன் இருக்கானே, எல்லாம் என்ன பண்ணுறதுனே தெரில. இவரோட அப்பா வந்தால் மட்டும் அவ்வளோதான், என்ன தான் முதல்ல திட்டுவார், என்னடி பிள்ளைய வளர்த்து வச்சுருக்கேன்னு சொல்லி. அச்சோ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே அவங்களுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிடுது. முதல்ல மாத்திரை போய் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உள்ளே போயிடுறாங்க. ஜிம்மன் அப்படியே தடு மாதிரி அப்படியே மேலே போயிடுறான். இப்போ தான் நீங்கள் ஒன்றுமே தெரில உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி நீங்கள் அப்படியே வரீங்க. ரூமில் யாருமே இல்லை. ஸோ நீங்கள் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ரூம் போகலான்னு வரும்போது ஜிம்மனோட ரூமில் தடா புட்டான்னு சத்தம் கேட்குது. என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்துகிட்டு வந்தது உங்கள் ட்ரெஸ் தான். ஸோ நீங்கள் அப்படியே ஜிம்மன் ரூம் வந்திருப்பீங்க. ஜிம்மன் என்ன பண்ணுற? ஜிம்மன் என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிட்டே வந்தீங்க. கையில் ஒரு ட்ரெஸ், உங்கள் கொஞ்சம் ட்ரெஸ் வச்சுட்டு, என்னாச்சு உனக்கு, உட்காரு முதல்ல. ஜிம்மன் குடிச்சிருக்கியா? ஆமாண்டி தங்க குட்டி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கணத்தில் கை வைக்க வரேன். நீங்கள் தள்ளி விட்டு போடா, இந்த பழக்கம் தான் உங்ககிட்ட இல்லைன்னு நினச்சேன், அதுவும் வந்துருச்சா உனக்கு அப்படின்னு சொல்லி அந்த ரூம்லேருந்து போகலான்னு போகிறீங்க. ஏய் எங்கே போகிற, இங்கே ரெடி செல்லா குட்டி வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பிடிச்சி இழுக்கிறான். நீங்கள் எடுத்துகிட்டு அந்த ட்ரெஸ்லாம் கீழே விழுது. ஜிம்மன் அவன்ட்டுக்கு தெரியுமா முதல்ல இது? எங்கள் அம்மா தானே பார்த்தாங்களே, எங்கள் அம்மா தானே உனக்கு பார்த்து உன்னை வளர்த்து விட்ருக்காங்க. அவங்களுக்கு கோயில் கட்டி கும்பிடணும்ல, கும்பிடலாமா, வா கும்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே உளறிட்டுருக்கான். ஜிம்மன் எதுக்கு அப்படி கேவலமாக பண்ணிகிட்ருக்க ஜிம்மன்? ஏய் என்ன கேவலம், என்ன தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்துகிட்டு வந்துருப்பீங்களா, அந்த ட்ரெஸ் கீழே விழுந்திருக்கும். சில உங்கள் என்ன வேஸ்லாம் இருக்கும், அதை எடுக்கிறான். நீங்கள் அதை எடுத்து பார்த்துட்டு குடி ஜிம்மன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வாங்கி வச்சுக்கிறீங்க. என்னது அது கூட நான் பார்த்து தரேன் ஜிம்மன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப டென்ஷன் ஆகுறீங்க. ஸோ நீங்கள் அப்படியே ஜிம்மனை தள்ளி விட்டுட்டு அங்கேருந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிறீங்க. ஸோ ஜிம்மன் அப்படியே பெட்டில் வந்துட்டு, இது அவேர்னஸ் தானே, நல்லா புஸ்குன்னு போடுறாப்பா, நல்லா புஸ்குன்னு. செல்லக்குட்டி என்னடி வந்த, முடிய மாற்றி விட்டு போயிட்ட, அழகிய செல்லமே அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுன்னு புலம்பிகிட்ருக்கான். இங்கே உள்ளே வந்து நீங்கள் ரொம்ப பதட்டமாக உங்கள் ட்ரெஸ் அப்படியே பெட்டு மேலே போட்டு, ஜிம்மன் ஏன் இவன் இப்படி பண்ணுறான், எனக்கு இந்த ஜிம்மனை பிடிக்கல, எனக்கு பழைய ஜிம்மன் தான் வேணும், எனக்காக எது வேணால் செய்வான், இப்போ தான் சண்டெல்லாம் எப்படி போட்டுட்ருக்கான் ஜிம்மன், எனக்கு உடம்பு சரியில்லைனா கூட பக்கத்துலேயே இருந்து பார்த்துப்பான், இப்பவும் பண்ணுறான்னா எனக்கு இவன் பண்ணுறது பிடிக்கவே மாட்டேங்குது ஜிம்மன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழுதுட்ருக்கீங்க. ஏன்னா சின்ன வயசுலேருந்து நீங்களும் அவனும் ஒன்றா தானே இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு கொஞ்சம் மெச்சூரிட்டி வந்த பிறகு தான் நீங்கள் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வந்து இருப்பீங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்களும் அவனும் எப்போ பார்த்தாலும் ஒன்றா சுற்றுவீங்க, எதுவாக இருந்தாலும் குளிக்கிறது கூட ஒன்றா தான் பண்ணுவீங்க ஒரு சர்டன் ஏஜ் வரைக்கும். ஓகே, ஸோ உங்களுக்காக அவன் எப்பவுமே நிற்பான். ஸோ உங்களுக்கு சப்போஸ் பீரியட்ஸ் பெயினாக இருந்தாலுமே அவன் வந்து அப்படியே கண்டுக்காத மாதிரி, இந்த சாக்லேட் சாப்பிடு, இது ஏதோ உனக்கு வேணுமாமே இப்படி இருந்தா
அப்படின்னு சொல்லிட்டு அவனும் மோஸ்ட் அதெல்லாம் இன்வால்வ் ஆக மாட்டான். உடம்பு சரினா வந்து எல்லாத்தையும் கொடுத்துட்டு இல்லைனா அவங்க கூட வந்து பேசிகிட்டு இருப்பான், கேம்ஸ் விளையாடுவீங்க. ஸோ அந்த மாதிரி தான். அதனாலேயே உங்களுக்கு ஜிமின் ரொம்ப பிடிக்கும். உங்கள் கூட அவன் எப்போவுமே இருப்பான். நீங்கள் அப்படியே உட்காந்து அழுதுகிட்டே அப்படியே தூங்கிடுறீங்க. ஸோ மறுநாள் ஜிமின் தான் ஏஞ்சி அப்படியே தலைவலியில் உட்காந்துட்ருக்கான். ஸோ இன்றைக்கி தான் உங்கள் அப்பாவும் வர போகிறாங்க. ஏய் தா குடி, உங்கள் அப்பாவுக்கு ஜிமின் இதுக்கப்புறம் குடிக்காத. மம்மி அதெல்லாம் நீ சொல்லாத, எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அப்படியே அந்த ஜூஸ் குடிச்சிட்ருக்கான். ஸோ அப்போ நீங்கள் கீழே இறங்கி வரீங்க. சரி வயன் வந்துட்டா, கொடுங்க லஞ்ச் பாக்ஸ். இது உனக்கு இது எனக்கு. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த லஞ்ச் பாக்ஸ் எடுத்துகிட்டு நீங்கள் மாட்டிட்டு வரீங்கல்ல அந்த பேக்கையும் எடுத்துகிட்டு போகிறான். ஜிமின் ஏய் வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போகிறான். நீங்கள் அப்படியே வெளில போயிட்டு அத்தை போயிட்டு வரேன். சரி சிவ போயிட்டு வா, பார்த்து பத்திரமா போயிட்டு வா என்ன. சரி அத்தம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அப்படியே வெளியே போயிடுறீங்க. ஸோ வெளில போயிட்டு ஜிமின் கிட்டேருந்து உங்கள் பேக்கை வாங்கிட்டு ஜிமின் நான் தனியாகவே போகிறேன். ஏய் ஏன்? இல்லை நான் தனியாகவே போகிறேன். நீ பண்ணுறது ஏய் வா அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சிக்கிட்டே இழுக்கிறான். ஜிமின் என்னை விட்டு. ஏய் என்ன, எப்பவுமே நான் தானே உன்னை கூப்பிட்டு போவேன். ஆமாம் இப்போ என்ன உனக்கு அப்படின்னு சொல்லி மிரட்டுறான். நான் வரமாட்டேன் போடா அப்படின்னு சொன்ன உடனே ஜிமின் அப்படியே உங்கள் தலையிலே நறுக்குன்னு கொட்டுறான். ஜிமினோ சரி சாரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொட்டின இடத்துல அப்படியே கிஸ் பண்ணுறான். போடா வலிக்குது, பின்ன டென்ஷன் ஆக்காது, வந்து ஏறுவா போ, நான் ஒன்றும் சின்ன பொண்ணு இல்லை நீ என்னை அடிக்கிறதுக்கு, பட்ட பைத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அவனுடைய காதை புரிச்சு திருகிறீங்க. வலிக்குதுரி அப்படின்னு கத்துறான். நீங்கள் அப்படியே சிரிக்க ஆரம்பிச்சிடுங்க. வலிக்குதா வலிக்குதுரி, விட்டுறி வலிக்குதுல, நல்லா வலிக்கிட்டோம். சரி வந்து பைக்கில் ஏறுவா. சரி ஏறுறேன் பைத்தியக்காரா, வலிக்குதுறோம். சரி அதான் அடிச்சிட்டல ஏறு அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க. அப்படியே நீங்கள் அந்த கோவத்தெல்லாம் வந்து சிரிச்சிட்டு ஜிமின் கூட போகிறீங்க. ஸோ ஜிமினும் உங்ககிட்ட அப்படியே சிரித்து பேசிட்டு வரான். ஸோ நீங்கள் காலேஜ் போனோடனே உங்கள் ஃப்ரெண்டு வந்து அப்படியே உங்ககிட்ட வரா. ஜிமின் அப்போ அப்படியே அவன் ஃபேஸை மாற்றிட்டு ஏய் மின்னா அப்படின்னு சொல்கிறான். ஸோ அப்படியே மின்னா வந்து ஜிமினை பார்த்துட்டு வயனை பார்த்துட்டு, வயன் இதுக்கப்புறம் நீயும் நானும் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. ஏய் மின்னா ஏன் அப்படி, நீயும் நானும் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜிமினை பார்த்துட்டு அப்படியே பயந்துட்டு மின்னா வந்து ஜிமினை பார்த்து அப்படியே பயந்துட்டு வந்து போகிறா. ஜிமின் மீனா ஏய் அந்த நாய் தான் விட்டு போதில்ல, வா போகலாம். இல்லை ஜிமின், மீனா என் ஃப்ரெண்ட் இல்லை. ஏய் வா ஜிமின், ஏய் வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை தரசனை கூப்பிட்டு போயிட்டு கிளாஸ் ரூம்லேயும் நீங்கள் ஜிமின் பக்கத்தில் தான் உட்காந்துட்ருக்கீங்க. ஜிமின் வந்து உங்களை எங்கேயும் விட மாட்டான். மீனா உங்களை பார்த்துட்டு திரும்புகிறா. ஸோ ஆக்சுவலாக ஜிமின் மீனா வந்து உங்களை ஜிமினை பற்றி தப்பாக சொல்லியிருப்பாள். இதெல்லாம் ஜிமின் கேட்டிருப்பான். ஸோ அதனால் உங்களுக்கு தெரியாமல் ஜிமின் மீனாவை அப்படியே கூப்பிட்டு வர சொல்லியிருப்பான் ஃப்ரெண்ட்ஸ் வச்சு. ஜிமின் எதுக்கு இப்போ என்னை இங்கே வர சொன்னேன்? எதுக்கு இத்தனை பேர் இருக்கீங்க? டே அவ்வளோ போடுறா. ஜிமின் ஏய் ஜாக்சன் விடு ஜாக்சன் என்ன. ஜாக்சனும் அவள் கையை இறுக்கமாக பிடிச்சி அப்படியே பின்னாடி பின் பண்ண வச்சிடறான். ஸோ பின்னாடி இருந்து அவன் 2 கையும் பிடிச்சிக்கிறான். அப்போ ஜிமினோடைய முன்னாடி வந்து அவனுடைய தலைமுடி இறுக்கமாக கிரிப் பண்ணி ஏய் என்ன நினச்சிட்ருக்கா? என்னை பற்றி வயன்கிட்ட போய் சொல்லி என்ன பிடுங்க போகிற நீ? ஜிமின் வயன் பாவம் ஜிமின். சிவ வந்து உன்னை ரொம்ப நல்ல பையன் நினச்சிட்ருக்கா, நல்ல ஒரு ஃப்ரெண்டு நினச்சிட்ருக்கா. ஆனால் நீ அவள் பின்னாடி என்னென்ன பண்ணுறேன்னு எனக்கு தெரியும். ஏய் நான் என்ன பண்ணுறேன்னா உனக்கு என்னடி? ஏன்னா அவள் என் ஃப்ரெண்டு ஜிமின். ஏய் அவள் எந்தடி ஜிமின்? அவள் உன்னை ஃப்ரெண்டாக தான். ஏய் என்ன மயிறு நீ போடி. அவள் என்னை ஃப்ரெண்டெல்லாம் பார்க்கல, அவள் எனக்கு முறை பொண்ணு, நான் அவளோட மாமாடி. தெரியும் ஜிமின், ஆனால் அவள் உன்னை ஒரு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டாக பார்க்குறா. சொல்லப்போனால் கூட பிறந்தானா ஏய் அப்படின்னு சொல்லிட்டு சப்புன்னு அறிஞ்சிருப்பான் ஜிமின். ஸோ அங்கேருந்த பசங்க ஏய் பொண்ணுடா விட்றா, ஏய் தலையிடாதீங்க அப்படின்னு சொல்லி கத்துறான். அங்கே இருக்கவங்களாம் கம்முன்னு ஆயிடுறாங்க. ஸோ ஜிமின் அந்த பொண்ணுடைய சீக்ஸை பிடிச்சி அப்படியே கிட்ட இழுத்து அப்படியே கிட்ட வந்து பேசுகிறான். ஏய் நான் சொன்னேன் அண்ணனா அவள் தான் உனக்கு? ஆமாண்டி, நானும் அவளும் ஒரே அச்சப்பாலை தான் குடிச்சிருக்கோம். அதுக்குன்னு அவ என்னோட
டேய் டென்ஷன் ஆகுதுடா அந்த கட்டை. டேய் கம்முன்னு இருடா, அவன் பொண்ணுடா, சின்ன பொண்ணுடா, பாவுண்டா. ஏய் அப்படின்னு என்னடி சொன்ன நீ அப்படின்னு சொல்லிட்டு மீனோட கழுத்தை பிடிச்சி நெரிக்கிறா. ஜிமின் ஜிமின் என்ன விட்டு ஜிமின் ஜிமின். ஏய் இதுக்கப்புறம் நீ பையனு கூட சுற்றி பார்த்தேன் அம்மாவோட சாவடிச்சு நான் சுருக்கிடுவேன் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து ஒரு குட்டி நைஃப் மாதிரி இருக்கும், சர்ஜிக் நைஃப், அதை எடுத்து வந்து கழுத்தில் கிட்ட வச்சுட்டான். முன்ன அவ்வளோதான். இல்லை இல்லை என்ன அப்படிலாம் பார்க்கல, நான் சும்மா சொன்னேன். ஒன்றும் மரியாதையாக இங்கேருந்து போயிடு. சரி சரி சிம்மன் சிம்மன் விட்டுரு சிம்மன் போடிங் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தள்ளி விட்டுறான். ஸோ மீனாவும் அப்படியே கீழே விழுந்து அங்கே வந்து குடுகுடுன்னு ஓடி போயிருப்பா. ஸோ இதுதான் நினச்சி பயந்து அப்படியே திரும்பிக்கிறான். பாவம் பையன், அவனை ரொம்ப நல்ல பையன் நினச்சிட்ருக்கா. ஆனால் அவன் பின்னாடி எத்தனை வேலை பார்க்குறான்னு எனக்கு தான் தெரியும், இந்த கிளாஸ்லையும் தெரியும். பாவம் அவளுக்கு தான் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே பார்க்குறா பாவமா. ஸோ நீங்களும் மீனாவை பார்த்து அப்படியே அழுக கண்ணோடு பார்த்துட்டு அப்படியே ஜிம்மினுடைய ஷோல்டரில் சாஞ்சிக்கிறீங்க. ஜிம்மி அப்படியே ஸ்மார்க் பண்ணிகிட்டே உங்கள் ஹேரை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அப்படியே கோதி விட்டுட்டு அப்படியே உங்கள் ஷோல்டரை பிடிச்சி அப்படியே டேப் பண்ணிக்கிறான். ஸோ அப்படியே அந்த கிளாஸ் முடியுது. இப்போ நீங்கள் சோகமாக உங்கள் ரூமில் தான் உட்காந்துட்ருக்கீங்க உங்கள் வீட்டில். ஸோ ஜிம்மி அப்படியே வந்துட்டு இதை சாப்பிடு, நம்ம 2 பேரும் இன்றைக்கி இங்கேயே இருக்கலாம். சரி. என்னடி ஆச்சு ஜிம்மன் ஜிம்மன்? ஏன்டி அழுகுற ஜிம்மன் ஜிம்மன்? சரி சரி என்னடி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் உங்களை பண்ணிக்கிறான். ஸோ நீங்களும் ஜிம்மினோடைய செஸ்ட்டில் சாஞ்சிட்டு ரொம்ப அழுகுறீங்க. அழுகாதடி, உன் அழுகையை பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட நெத்தியும் அவனோட நெத்தியும் ஒன்றா வச்சுட்டு ஜிம்மின் அப்படியே உங்களுடைய முதுகு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு, சரி என்னாச்சு சொல்லு ஜிம்மின், நான் ஒரு சரியான பேட் லக் போல ஜிம்மின். ஏன் அப்படி சொல்கிறேன் ஜிம்மின்? சின்ன வயசுலேருந்து நான் வந்து யார் கூட ரொம்ப ஃப்ரெண்டாக இருந்தாலும் யாரும் என் கூட இருக்க மாட்டேங்கிறாங்க. யார் பையனாக இருந்தாலும் சரி பொண்ணாக இருந்தாலும் சரி என்னை விட்டு போயிடுறாங்க ஜிம்மன். எனக்காக நீ மட்டும்தான் இருக்க. எனக்கு பயமாக இருக்கு நீயும் போயிடுவேன்னு. இத்தனை நாளாக மீனா எனக்கு ரொம்ப க்ளோஸாக இருந்தா, இன்றைக்கி மீனாவும் போயிட்டா ஜிம்மன். என் கூட பேச மாட்டேன்னு போயிட்டா ஜிம்மன். ஜிம்மன் நீயும் போயிடுவியா? நீ என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் தானே, நீ போயிடுவியா ஜிம்மன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய ஷோல்டரை அப்படியே இறுக்கி பிடிச்சி கேட்குறீங்க. நான் போக மாட்டேன்டி. நீங்கள் பாரு ஷிவ், நான் எப்படி போவேன் என் ஷிவை விட்டுட்டு? நீயும் நானும் சின்ன வயசில் ஒன்றா தாண்டி இருந்திருக்கோம். நான் சாகுற வரைக்கும் உன் கூட தான் இருப்பேன், உன் கூட மட்டும் தாண்டி இருப்பேன் ஷிவ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிட்ட வரான். நீங்கள் அழுத்துட்டே அவனை அப்படிக்கிறீங்க. அழுகாத ஷிவ், கிஸ் அடிக்கலாம் நினச்சேன். இல்லைடா வேணாம். அவளை பொறுமையாக வழிக்கு கொண்டு வரணும். பொறுமையாக தக்காளி அவள் எனக்கு தான்டா. பக்கத்தில் யாரையும் வர விட மாட்டேன். சின்ன வயசுலேருந்து சைக்கோவாக இருக்கும் மேலே நான் யாருக்கிட்டேயும் விட மாட்டேன். எவன் வந்தாலும் நீ என்கிட்ட மட்டும்தான், என்னை மட்டும்தான் டிபெண்ட் பண்ணியிருக்கணுடைய செலாகொட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய மேலே இருக்க ஹேட்டை அப்படியே கிஸ் பண்ணிட்டு உங்களை இருக்குமா ஹக் பண்ணிக்கிறான். நீங்களும் அப்படியே அழுதுட்டு அவன் மேலேயே படுத்து தூங்கிடுறீங்க. ஸோ ஜிம்மினும் அப்படியே பின்னாடி சாஞ்சு அவங்க 2 பேர் மேலேயும் பொறுவை பூத்தி ஸோ 2 பேரும் அப்படியே இருக்குமா ஹக் பண்ணி தூங்கிட்டீங்க. ஸோ ஜிம்மின் அப்படியே மறுநாள் ஏஞ்சிக்கிறான். நீங்கள் ஆனால் அங்கே இல்லை. ஸோ ஏஞ்சி போயிட்டு வெளில வந்து பார்த்தா நீங்கள் அப்படியே சோகமாக உட்காந்து டிவி தான் பார்த்துட்ருக்கீங்க. என்னாச்சு? ஒன்றும் இல்லை ஜிம்மன். இன்றைக்கி அப்பா வராங்க, நீ வீட்டுக்கு போனால் பார்த்துக்கிறேன். ஏன் இப்படி சோகமாக இருக்க? இல்லை மீனா நினைக்கிறியா? இல்லை ஜிம்மன், நான் யாரையும் நினைக்கல. சரிடி, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்க கூட நல்லா பேசிகிட்ருக்கான். ஸோ நீங்களும் சிரிக்க ஆரம்பிச்சிடுறீங்க. ஜிம்மன் எப்பவுமே இப்படி தான் உங்களை சோகமாகவே வச்சுக்கூட மாட்டான்.
ஆனால் உங்களுக்கு தெரியாது உங்கள் சோகத்துக்கு பின்னாடி எல்லாமே ஜிமின் தான் காரணம்னு சொல்லி. ஸோ இப்போ நீங்கள் அப்படியே இருக்கீங்க. ஸோ இப்போ கரெக்டாக ஜிமினோட வீட்டிலேருந்து செமையாக கத்துற சத்தம் கேட்குது. ஸோ நீங்களும் உங்கள் அப்பாவும் அப்படியே ஓடி போகிறீங்க. கரெக்டாக உங்கள் அப்பாவுக்கு கால் வந்ததுனால ஒயன் நீ போமா, நான் பார்த்து நான் இங்கே எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா நின்றுறாரு. ஸோ நீங்கள் உள்ளே போய் பார்க்குறீங்க. பார்த்தா ஜிமின் அப்பாவுக்கும் செம்ம சண்டை நடக்குது. டி இதெல்லாம் திருந்த மாட்டடா, குடிச்சிட்டு வந்திருக்கியா நீ அப்படின்னு கத்திட்டு இருக்காரு. ஸோ ஜிமின் குடிச்சிட்டு, ஆமாய்யா நான் அப்படி தாண்டா குடிச்சிட்டு வருவேன். என்ன நான் இப்போ ஒரு பிஸ்னஸே ஸ்டார்ட் பண்ணிட்டேன் எவர் அப்படின்னு சொல்லிட்டு ஜிவன் பாக்கெட்லேருந்து காசு எடுத்து அப்படியே தூக்கி போடுறாங்க அப்பா மேலே. நீ எனக்கு எவ்வளோ காசு செலவு பண்ணியோ, நோட்டு எழுதி இங்கே வை, மொத்தத்தையும் செட்டில் பண்ணிட்டு உனக்கும் எனக்கும் வரவு கட்டு போடாங் அப்படின்னு குடிச்சிட்டு அவனுக்கு என்ன பேசுதுன்னு தெரியாமல் அப்படி பேசிகிட்டு இருக்கான். அவங்க அப்பாவுக்கும் செம்மக்கும் வருது. அவங்க அப்பா அப்படியே ஜிம்மில் சப்புன்னு அரைகிறாரு. ஜிமன் ஏய் முடியா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மோட அப்பாவை அடிக்கவே வந்துடுறான். ஸோ அப்போ நீங்கள் கை பிடிச்சிட்டு, ஜிமன் இப்படி பண்ணாது ஜிமன், ஒயன் இவன் இருக்கான்ல, இவன் என் பையனே இல்லை, இவனை நான் கூட இருந்து பார்த்துக்கல, ஆனால் இவன் மேலே தான் நம்ம எனக்கு எவ்வளோ பாசம் வச்சுருந்தேன். இப்போ பாரு காசுக்காகவா இது பண்ண, அவன் எது கேட்டாலும். இன்றைக்கி கூட அந்த பையன் செத்துட்டான், ஆனால் அவங்க குடும்பத்துக்கு மொத்த காம்பன்சேட் பண்ணி அவ்வளோ காசு கொடுத்து இவனுக்காக தானே ஜெயில் போகக்கூடாது, இவனுக்காக தானே நான் எல்லாத்தையும் பண்ணுறேன். என்ன எப்படி பேசுகிறான் பாருமா, இவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சா தான் சரியாகும். கல்யாணமா எனக்கா அப்பங்காரனே, இப்போ தான் நீ நல்ல முடிவே எடுத்துருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் அப்படியே கீழே விழுந்துடுறான். ஸோ அவனை பிடிச்சிருந்தா நீங்களும் கீழே வந்து, ஜிம்மன் ஒயன் பார்த்து, இந்த நாய் ஒயன் இவனுக்காக தானேம்மா நான் எல்லாம் பண்ணுறேன், இவனுக்காக தானே, ஏம்மா இவன் இப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை நாள் உங்கள் மாமாவை நீங்கள் இப்படி பார்த்ததே இல்லை. அவங்க பாட்டு அப்படியே உடஞ்சி அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. ஒயன் எப்பவுமே இவன் இப்படி தான் இருப்பானாம்மா, என்னம்மா ஆச்சு இவனுக்கு, புரியுது இது ஏன் எப்படி, ஆனால் எங்களுக்கும் புரியுது, ஆனால் கொஞ்சமாச்சு எங்களையும் புரிஞ்சுக்கணும்லம்மா, இவன் ஏம்மா இப்படி இருக்கான், இவனுக்கு பிடிக்கும் தானம்மா சண்டைலாம் கற்றுக்க சொல்லி தந்தோம், ஆனால் அந்த சண்டையை வச்சு இப்போ இவ்வளோ பெரிய பிரச்சனையை கொண்டு வருவானா, இவனால் ஒரு பையனே செத்துட்டாம்மா, அச்சோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அழுகுறாங்க. ஸோ இப்போ ஜிம்மன் அப்படியே அவன் ரூமில் தான் படுத்துட்ருக்கான். ஸோ நீங்கள் அவன் பக்கத்தில் தான் உட்காந்துட்ருக்கீங்க. உங்களுக்கு அப்படியே அழுகழுகையாக வருது, ஜிம்மனால் ஒரு பையன் இறந்துட்டான்னு சொல்லி. ஆனால் உங்களுக்கு தெரியாதது நிறைய விஷயம் இருக்குது, அது இப்போ வரைக்கும் அன்ஓப்பனாக இருக்குது. நீங்கள் அழுதுகிட்டே இருக்கீங்க. அப்போ ஜிம்மனுக்கு தெரியுது, ஏன் அழுகிற ஜிம்மன், ஏன் இப்படி பண்ணுற ஜிம்மன், ஏன் இப்படி பண்ணுற, நீ பண்ணுறது உனக்கு தப்பாக தெரியலையா ஜிம்மன், உனக்கே நல்லா தெரியும் எனக்குன்னு இப்போதைக்கு நீ மட்டும்தான் இருக்க, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ்ன்னு பார்த்தா நீ மட்டும்தானே ஜிம்மன், நீயும் இப்படி பண்ணி என்னை விட்டு போயிடுவியா ஜிம்மன் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்கீங்க. ஜிம்மன் அப்படியே பொறுமையாக உங்களை கிட்ட இழுக்கிறான். இப்போ நீங்கள் அவன் பக்கத்தில் படுத்துக்கிட்டீங்க. ஜிம்மன் அப்படியே உங்களுடைய சிக்ஸை கப் பண்ணி, ஏய் நான் உன்னை விட்டு போக மாட்டேன்டி, என்றைக்குமேடி நான் உனக்காக மட்டும்தான், நான் இப்படி ஆனதுக்கு காரணமே நீ தாண்டி. ஜிம்மன் என்ன சொல்கிற, நானா, ஆமாம் நீ தான், எனக்கு நீ யார் கூட பேசினாலும் பிடிக்காது ஷேவ், பிடிக்காது, எனக்கு நீ வேணும் ஷேவ். ஜிம்மன் என்ன சொல்கிற, ஆமாம் ஐ லவ் யூ எனக்கு நீனா ரொம்ப பிடிக்கும்டி செல்லமே ஷேவ், நீ எனக்கு வேணும்டி, நீ எனக்கு வேணும்னா நான் என்னென்ன பண்ணுவேன், நீ என்ன கேட்டாலும் பண்ணுவேன், சத்தியமா எனக்கு வேணும்டி செல்லமே, எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட உங்கள் ஃபேஸை கப் பண்ணி அப்படியே உங்களை கிஸ் பண்ணுறான். நீங்கள் செம்ம ஷாக்காக இருக்கீங்க. அவனை தள்ளி விட்டுட்டு அங்கேருந்து போகலான்னு பார்க்குறீங்க, ஆனால் ஜிம்மன் உங்களை ஹக் பண்ணிக்கிறான். ஜிம்மன் என்ன பண்ணுற, நீ விட்டு, ஏய் என்ன சொல்ல குட்டி, என்னை விட்டு போறியா ஜிம்மன், தெளிவாக தான் இருக்கியா நீ, நான் தெளிவாக தாண்டி இருக்கேன், நான் என் லவ் உனக்கு கன்ஃபஸ் பண்ணியிருக்கேன், நீ ஓகேன்னு சொல்லாமல் போகிற ஜிம்மன். சின்ன வயசுலேருந்து சின்ன வயசுலேருந்து ஒன்றா வளர்ந்துருக்கோண்டி, அப்போ எனக்கு உன் மேலே எவ்வளோ ஒப்சஷன், எவ்வளோ காதல் இருக்கும். சின்ன வயசுலேருந்து நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணிட்டுருக்கேன், சும்மா இல்லை, எனக்கு உன்னை பிடிக்கும்,
எனக்கு நீ நினைக்கிறத விட எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். உனக்காக நான் என்ன பண்ணுவேன். அந்த பையனை சாவடிச்சதுக்கு உனக்கு தான் எப்படி உங்ககிட்ட அப்படி பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டேஷ் வார்த்தையாக பேசிகிட்ருக்கான். நீங்கள் அப்படியே அழுதுட்டு ஒன்றுமே புரியாமல் பார்க்குறீங்க. சிம்மனால நம்ம அப்படி வளரல. யார் சொன்னா நம்ம அப்படி வளரலன்னு? வளரும் போதே நீ எனக்கானவன்ற முறையில் தான் வளர்ந்தேன். நீ யார் எனக்கு? நானா உனக்கு அண்ணனா? நான் உனக்கு அண்ணனா? நம்ம 2 பேருக்கும் ஈக்குவல் ஏஜ். எங்கள் அம்மா உனக்கு பால் கொடுத்தாங்கன்னா நீ ஏன் தங்கச்சி ஆகிடுவியா? நீ எனக்கானவ. நம்ம சின்ன வயசுலேருந்து எல்லாத்தையும் ஷேர் பண்ணியிருக்கோம். எப்படி உன்னை விட்டு போக சொல்கிற? உனக்கு எந்த ஃபீலிங்ஸ் இல்லை என் மேலே? உனக்கு நானாக பிடிக்கும்ல? ஜிமின் பிடிக்கும், ஆனால் ரொமான்டிக்காகவும் உனக்கு பிடிக்க ஸ்டார்ட் ஆகணும். வேணா நான் உனக்கு ரொமான்டிக்காக அப்ரோச் பண்ணால் உனக்கு ரொமான்டிக்காக பிடிக்க போகுது செல்லம் அப்படின்னு சொல்லி உங்கள் ஹைப்லேருந்து கையை மேலே கொண்டு வரான். நீங்கள் அவன் கையை தள்ளி விட்டுட்டு ஜிமின் எனக்கு இது பிடிக்கவே இல்லை, எனக்கு தள்ளி போ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவனை தள்ளி விட்டுட்டு அங்கேருந்து வந்துடுறீங்க வீட்டுக்கு வந்து ஒரே அழுக. அப்போ ஜிமின் இத்தனை நாளா இப்படி தான் என்னை பற்றி நினச்சிருக்கானா? அப்போ என்ன ஃப்ரெண்டை பார்க்கலையா? ஜிமின் நீ இப்படி பண்ணியிருக்கக்கூடாது ஜிமின். நீ எனக்கு நம்பிக்கை சுகம் பண்ணியிருக்க. ஆனால் என்னால் உன்னை இழக்கவே முடியாது. நீ மட்டும்தான் எனக்கு இங்கே இருந்திருக்க ஜிமின். நீ இப்படி பண்ணியிருக்கக்கூடாது ஜிமின். ஏன் ஜிமின் இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அழுதுகிட்டே இருக்கீங்க. ஸோ அப்படியே 2 days ஆகுது. நீங்கள் அழுது உங்களுக்கு ஃபீவரே வந்துருச்சு. ஸோ ஜிமின் உங்களை பார்க்கணுன்னு வந்திருப்பான். ஆனால் நீங்கள் யாரையும் பார்க்க விடாமல் கதவு சாத்திருப்பீங்க. உங்கள் அப்பாவை மட்டும்தான் உள்ளே விட்டுருப்பீங்க. ஜிமின் அம்மாவை கூட இல்லை, நான் எனக்கு யாரையும் பார்க்க விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அம்மாவையும் அப்படியே வந்து வேணாம்னு சொல்லியிருப்பீங்க. ஸோ அவங்களும் உங்களுக்கு ஃபுட்டை சமைச்சு தான் கொடுத்து ஜிமின் கிட்ட தான் கொடுத்து அமைச்சிருப்பாங்க. மெயினாக நீங்கள் ஜிம்மினை தான் செம்மையாக அவாய்ட் பண்ணுறீங்க. அதே ஜிம்மினுக்கும் ஞாபகம் இருக்கும், நம்ம நைட்டு என்னடா பண்ணோம் ஷிட் அப்படின்னு சொல்லி அவனும் கோவத்தில் இருக்கான். ஸோ அந்த கோவத்தில் நீங்கள் பேசாதனால நல்லா ட்ரிங்க் பண்ணுறான், ட்ரக்ஸும் எடுக்க ஆரம்பிச்சிட்டான். ஸோ 1 week ஆகுது. ஸோ நீங்கள் இப்போ தான் காலேஜே போகிறீங்க, தனியாக தான் போகிறீங்க. உங்கள் அப்பா தான் கூப்பிட்டு போய் விட்டு போயிருப்பாங்க. ஸோ காலேஜ்குள்ளே வந்தால் ஜிம்மின் அப்படியே ஏய் ஏய் என்னடா என்னை பார்த்து முறைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு பையன் பார்த்துருப்பான். அவனை போய் அடிக்க போகிறான். நீங்கள் இதெல்லாம் பார்த்துட்ருக்கீங்க. டேய் மச்சான் விட்றா. ஏய் என்ன 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 விட்றா. ஏய் பார்த்து அண்ணா சும்மா தான் நான் பார்த்தேன், இதுக்கப்புறம் நீ பார்க்கக்கூடாது போ அப்படி போ அப்படின்னு சொல்லி எடுத்ததுக்கெலாம் சண்டை போட்டுட்ருக்கான். நீங்கள் அப்படியே அவன் கண்ணில் படாமல் கிளாஸ் ரூம் வந்துட்டீங்க. ஜிமின் கிளாஸ் ரூமே வரலை. அப்புறம் நீங்கள் இன்டர்வியூவில் இருக்கும்போது உங்கள் ஃப்ரெண்ட் தான் வயன் மீனா ஜிமின் சண்டை போட்டிருக்கான் போ அங்கே மீனாண்ணா அங்கே போ அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே போயிடுறா. ஸோ அங்கே போனால் ஜிமின் தான் சண்டை போட்டுட்ருக்கான். ஆனால் இந்த வாட்டி நீங்கள் தடுக்கலை. ஏன்னா ஜிமின் பண்ணதை நீங்கள் யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க. உன்னால் தானே நான் எப்படி ஆனேன், உன்னால் மட்டும்தாண்டி அப்படின்னு சொல்லியிருப்பான்ல. ஸோ இப்போவும் அந்த பையன்கிட்ட ஏய் எப்பட்றா நீ சிவா பிடிச்சிருக்குன்னு சொல்லி பேசின்னு இருப்ப என்ன? இந்த காலேஜுக்கெல்லாம் பயப்பட்டு போச்சா? என்ன நினச்சின்னு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அடிச்சிட்ருக்கான். ஸோ அப்போ தான் உங்களுக்கு புரியுது. ஸோ அந்த பையன் வந்து உங்களை பற்றி ஏதோ சொல்லியிருக்கான், அதனால தான் வந்து இப்போ ஜிமின் அடிச்சிட்ருக்கான்னு சொல்லி. ஸோ இதை கேட்டவுடனே நீங்கள் கேப் பண்ணி வீட்டுக்கே போயிட்டீங்க. இப்போ கரெக்டாக ஜிம்னோட அம்மா தான் வந்து உங்கள்கிட்ட பேசுகிறாங்க. வயன் என்ன ஆச்சு உனக்கு? இந்த அத்தம்மாவையே மறந்துட்டியா? அப்படி இல்லை, எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி டிப்ரெஷனாக இருந்துச்சு, அதனால தான் யாரையும் பார்க்க வேணாம்னு சொல்லிட்டேன். சரிம்மா அப்படின்னு சொல்லி அவங்க பேசிகிட்டே இருக்கும்போது திடீர்னு ஜிமின் கதையை எடுக்கிறாங்க. ஜிமினோட அப்பா என்ன சொல்கிறாருன்னா, ஜிமினுக்கு அவர் கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறாருமா. ஏன் அத்தம்மா? தெரியல, அவருக்கு என்னென்னா ஜிமினோட அப்பாவும் இப்படி தானே முரட்டுத்தனமாக இருந்தார், அவரை நான் கல்யாணம் பண்ணி மாற்றலையா, அதுதான் அவரும் நினைக்கிறார். ஜிமின் வாழ்க்கையில் ஒரு பொண்ணு வந்துட்டா ஜிமின் பழையபடி ஆகிடுவான்னு சொல்லி அவர் நினைக்கிறாருமா. ஸோ அதான் ஜிம்மினுக்கும் இது ஃபைனல் இயர் தானே, உனக்கும் ஃபைனல் இயர் தானே. ஆனால் ஜிம்மின் அவனே ஏதோ ஒரு ஒர்க் பண்ணிகிட்ருக்கான் போல். உங்கள் அப்பா கிட்ட பேசியிருக்கான், இந்த மாதிரி நான் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக வந்து ஹிட்டனாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், எனக்குன்னு ஒரு கம்பெனியும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாட்ட சொன்னோடனே அவங்க அப்பாவுக்கு கொஞ்சம் சந்தோஷமாயிடுச்சு.
அவங்க அப்பா மாதிரியே இவனும் பிஸ்னஸ் மேன் ஆகிட்டான். ஆனால் இந்த கோவத்தை கண்ட்ரோல் பண்ணால் அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா தான் உண்டு. அவன் இப்போ ஏர்ன் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டான். ஸோ இப்போ கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல பிரச்சனை இல்லைன்னு சொல்லி இப்போ ஜிம்மனோட அப்பா அவனுக்கு பொண்ணுதாம்மா தேடிட்டுருக்காரு. ஓ அப்படியே அத்தம்மா, நீ ஏம்மா இப்படி இருக்க? சொன்னா ஜிம்மன் நீ அவன்கிட்ட பேச மாட்டேன்னு வந்து குடிச்சிட்டுலாம் வீட்டுக்கு வந்து கத்திக்கிட்டு இருக்காம்மா. பேசுமா அவன்கிட்ட, பாவம்ல அவன். இல்லை அத்தம்மா அது சரி, இது உன் இஷ்டம், நான் தலையிடக்கூடாது தான். ஆனால் அவன் கத்துறாம்மா வந்து என்கிட்ட வேற திட்டுறான். நீ எதுனா சொன்னியா என்னோடய செல்லம் என்கிட்ட பேச மாட்டேங்குது, என்னுடைய சிவி என்கிட்ட பேச மாட்டேங்கிறான்னு சொல்லி அவன் பாட்டுன்னு குடிச்சிட்டு கத்திட்டுருக்கான். அவங்க அப்பாக்கிட்டேயும் சண்டை போடுறாம்மா. அதான் கேட்டேன். அவனை பற்றி உனக்கு தெரியும்லம்மா, நீனா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுலேருந்து அவனை நல்லா தானே பார்த்துக்கிட்டான். அவனுக்கும் உனக்கும் சண்டையா? இல்லாதம்மா அது சண்டையாக இருந்தாலும் பாவம் இல்லைம்மா, அவன் முரடம்மா. ஆனால் அவன் உன்கிட்ட மட்டும்தானம்மா சாஃப்டாக இருக்கான். அந்த முரட்டு பையனுக்குள்ளேயும் உனக்கான அன்பு எப்போவுமே இருக்கும்ல. அவனை எதுவும் சொல்லாதம்மா, பாவம் இல்லை. இல்லாதம்மா அது அப்படின்னு சொல்லிட்டு என்றைக்குமே ஜிமின் அம்மா ஜிமினுக்கு இவ்வளோ வரைஞ்சு கட்டிட்டு பேச மாட்டாங்க. இப்போ பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ நீங்களும் கொஞ்சம் நேரத்தில் சிரித்து பேச ஆரம்பிச்சிடுங்க அவங்க கூட. ஸோ அப்போ நீங்களும் யோசிக்கிறீங்க, ஜிமின் இப்போ நான் என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப குழப்பமாக இருக்கீங்க. உங்களுக்கு இப்போ நல்லாவே தெரிஞ்சிருச்சு ஜிமின் வந்து உங்களை எவ்வளோ லவ் பண்ணுறான்னா அப்சஸில் இருக்கான்னு தெரியல. ஏன்னா அவன் நிறைய அப்சஸ்டான விஷயம் பண்ணுவான். ஸோ வந்து உங்களுக்கு எந்த ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாலும் அவன் தான் எடுத்து கொடுக்கணும்னு நினைப்பான். சப்போஸ் வந்து உங்கள் அப்பா இல்லை அவங்க அப்பா எடுத்து கொடுத்தா இதெல்லாம் எனக்கு நல்லா இருக்காதுன்னு சொல்லுவான். ஆனால் நீங்கள் வந்து அவனை வந்து இல்லை நான் போட்டுப்பேன்னு சொன்னால் மூஞ்ச தூக்கி வச்சுப்பான். அதான் யோசிக்கிறீங்க. ஸோ நீங்கள் அவனுக்கு ஒரு ஷர்ட் எடுத்து கொடுத்தா அவ்வளோ ஹாப்பியாக அதை போட்டுப்பான். அந்த ஷர்ட்டில் அது வரைக்கும் தூக்கி போட்டதே இல்லை. நீங்கள் வாங்கி கொடுத்ததெல்லாம் அது சின்னதாக இருந்தாலும் சரி அழுக்கானாலும் சரி அதெல்லாம் பத்திரமா வச்சுருப்பான். அதெல்லாம் யோசிக்கிறீங்க, இவன் இப்படி இருக்கானே அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒன்றும் புரியல. இப்போ வீட்டில் அங்கிள் வேறு ஜிம்மனுக்கு வேறு ஒரு பொண்ணை பார்த்துட்ருக்காரு. இது ஜிம்மனுக்கு தெரிஞ்சா சோ அப்படின்னு சொல்லி செம்ம டென்ஷனில் இருக்கீங்க. நீங்கள் பயந்தா மாதிரியே இன்றைக்கி நீங்கள் ஜிம்மன் வீட்டில் தான் வந்திருக்கீங்க 2 வீக்ஸ் கழிச்சு. ஸோ ஜிம்மன் உங்களும் இந்த பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அப்படியே உங்ககிட்ட பேசணும் வரும்போது அப்போ கரெக்டாக ஜிம்மனோட அப்பா, ஜிம்மன் உங்ககிட்ட பேசணும், சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்த்துட்டே அப்படியே ஷோஃபா மேலே உட்காடுறான். உனக்கு நான் கல்யாணம் பண்ணலான்னு முடிவு எடுத்திருக்கேன். கல்யாணமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை தான் பார்க்குறான் சிரிச்சிட்டே. எனக்கு தெரிஞ்ச ஒரு பிஸ்னஸ் மேனோடைய பொண்ணு உங்கள் காலேஜ் தான் படிக்கிறேன்னு நினைக்கிறேன். அவளுக்கும் ஒன்று பிடிக்கும்னு சொல்லியாட்டு தான் அந்த பொண்ணோட ஃபோட்டோ உனக்கு பிடிச்சா அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது அந்த பொண்ணோட ஃபோட்டோவோடைய கசைக்கு தூக்கி எறிகிறான். என்ன கல்யாணம் பண்ணுறோன்னு சொன்னீங்க, எவ்வளோ ஒருத்தர் ஃபோட்டோ எடுத்துன்னு நீட்டுறீங்க, என்னாலலாம் இவ்வளோ கல்யாணம் பண்ணிக்க முடியாது. நீங்கள் என்ன பொண்ணு காமிச்சாலும் கல்யாணம் பண்ணிக்க, நீங்கள் நான் என்ன உங்கள் கையில் இருக்க பொம்மையா, முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அங்கேருந்து போயிடுறான். அப்போ போகும்போதே இவங்கள தான் பார்த்துட்டு அப்படியே போகிறான். ஜிம்மன் என்ன தான் நினச்சிட்ருக்கு அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கீங்க. ஸோ உங்கள் அத்தை மாமாவுக்கு தான் சாப்பாடு கொடுத்துட்டு நீங்களும் சாப்பிட்டுட்டு, ஏன்னா உங்கள் அப்பா பிஸ்னஸ் விஷயமா வெளியே போயிருக்காரு, சாப்பிட்டுட்டு அப்படியே இப்போ ஹாலில் தான் உட்காந்துட்ருக்கீங்க. ஸோ அப்போ கரெக்டாக உங்கள் மாமாவுக்கும் உங்கள் அத்தைக்கும் உள்ளே போகும்போது, அதாவது உங்கள் ரூமில் போகும்போது ஜிம்மன் அப்படியே குடிச்சிட்டு வரான். குடிச்சிட்டு வந்துட்டானா இவனுக்கு இன்றைக்கி இருக்குது. அத்தை மாமா நான் பார்த்துக்கிறேன் ப்ளீஸ். இல்லைம்மா இன்னைக்கு அவன் இல்லை பார்த்துக்கிறேன் அவனை, நீங்கள் போங்க, இதுக்கப்புறம் அவன் குடிக்க மாட்டான், ப்ளீஸ் அத்தம்மா. எங்க அதான் ஏன்னு சொல்கிறாள். இல்லைம்மா மாமா ப்ளீஸ் மாமா. சரி ஷர் நீ ஏதோ சொல்கிற. டேய் அப்பங்காரனே என்ன பண்ண ஜிம்மன் அப்படின்னு கத்திரிக்கிட்டே வராரு. மாமா நான் சொல்கிறேன்ல, நீங்கள் போங்க பார்த்துக்கிறேன். உங்கள் அப்பா இங்கே இல்லை, நான் பார்த்துக்கிறேன், அவனை பார்த்துக்கிறேன். சரிம்மா நாங்கள் போகிறோம். ஜிம்மன் பார்த்து ஒழுங்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மனோட அப்பாவும் அம்மாவும் உள்ளே போயிடறாங்க. நீங்கள் ஜிம்மன் எதுக்கு எனக்கு குடிச்சிட்டு வந்த? ஷிவ் ஜலாகுட்டி குடிச்சிட்டு வந்துருக்கேன்டி, மனசு கஷ்டமாக இருக்கு எனக்கு. சரி போ குத்தாது அப்படின்னு சொல்லிட்டு அவனை இழுத்துட்டு போகிறீங்க. ஜிம்மன் அப்படியே உங்கள் மேலே கிட்டே வந்து உங்களை பண்ணிவிட்டு எங்கே கையெடு வா
அப்படின்னு சொல்லிட்டு அவனை அப்படியே தள்ளிட்டு அவன் கையை மட்டும் பிடிச்சிட்டு போகிறீங்க. ஆனால் ஜிம்மின் உங்களை கையை அப்படியே ஹக் பண்ணிவிட்டு அப்படியே சொங்கி உங்களை உங்களுக்கு பின்னாடியே வரான். உங்களை இழுத்துக்கிட்டு கீழே அப்படியே படிக்கட்டில் படுத்துக்கிட்டுன்னு சொல்லி கஷ்டப்பட்டு அவனை ரூமில் கொண்டு போயிட்டு அப்படியே அவனை பெட்டில் படுக்க வைக்கிறீங்க. ஜிம்மின் என் இது வா நீ வேணும் நான் சொன்னல. எங்கள் அப்பா என்னமோ ஏதோ ஒரு பிச்சு போட்டு வைத்தினது காமிச்சா நான் கல்யாணம் பண்ணிக்கணுமா. கல்யாணம்னு நான் இவ்வளோ சந்தோஷப்பட்டேன் தெரியுமா. நீ நீ எனக்கானவள ஆயிடுவேன்னு அப்படின்னு சொல்லி உங்களை ஹக் பண்ணிக்கிறான். நீங்கள் ஜிம்மினை தள்ளி விட்டுட்டு ஜிம்மின் தான் சொன்னல எனக்கு இது பிடிக்கல. ஏய் இப்படிலாம் சொல்லாதடி குடிச்சிருக்கேன் என்ன எசக்கு பொசக்கா பண்ணுருவேன். செல்லமே சொல்லிட்டேன் சொல்லாத. உன்னுடைய அந்த க்யூட்டான லிப்ஸ்லேருந்து சொல்லாதடி. வேணாம் 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 வேணாம். லவ் யூ டி லவ் யூ லவ் யூ லவ் யூ ஸோ மச் டி அப்படின்னு சொல்லி உங்களுடைய லிப்பில் கிஸ் பண்ண வரும்போது நீங்கள் அப்படியே அவன் லிப்ஸ் அப்படியே மூடிக்கிறீங்க. லவ் யூ லவ் யூ டி கையெடு கையெடு சிம்மன் கம்மனு கையெடு மொட்டை கொடுக்கணும் டி கையெடு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கிஸ் பண்ண வந்துகிட்டே இருக்காங்க. ஆனால் நீங்கள் ஜிம்மின் பெட்டில் பிடிச்சி தள்ளிட்டு ஜிம்மன் போதும் இப்படி பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அப்படியே பொருள்லாம் போத்திட்டு அப்படியே ஒரு ரூமுக்கு தான் வந்து இப்போ ரொம்ப தீவிரமாக யோசிக்கிறீங்க. உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. ஏன்னா ஜிம்மினை உங்களுக்கு பிடிக்குமே தவிர நீங்கள் அந்த மாதிரி என்றைக்குமே யோசித்ததே இல்லை. ஜிம்மினை எப்படி நான் என் ஹஸ்பண்ட் இதை நான் யோசித்ததே இல்லையே. அவள் என்னன்னா இப்படி பண்ணிகிட்ருக்கான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி நீங்கள் அழுதுகிட்டே யோசிக்கிறீங்க. ஸோ அப்போ உங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே எப்படி பார்த்துக்கிட்டாங்க உங்கள் அத்தை. அவங்க அழுதது தான் ஞாபகம் வருது. ஜிம்மின்னு ஒழுங்காக ஆயிடணும், இந்த மாதிரி வந்து பண்ணக்கூடாது, அவன் நல்லா இருக்கணும்னு ஆசைப்பட்றம்மா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுருப்பாங்க. என்னதான் இருந்தாலும் உங்கள் அம்மா உங்களை விட்டு போன பிறகு இவங்கள தான் உங்களை பார்த்துக்கிட்டாங்க. ஸோ நீங்கள் அப்படியே கன்னத்துலாம் தொடச்சிக்கிட்டு இது தான் நடக்கணும்னா நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே படுத்துடுறீங்க. ஸோ மறுநாள் ஸோ இப்போ நீங்கள் உங்கள் அப்பா ஜிமினோட அப்பா உங்கள் அத்தம்மா எல்லாருமே வந்து ஹாலில் உட்காந்துட்ருக்கீங்க. ஜிமின் குடித்த மயக்கத்தில் இன்னும் கீழே ஏஞ்சி வரலை. வயன் ஏதோ உங்ககிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு இருக்காடா, என்கிட்ட கூட சொல்ல மாட்டேங்கிறா. ஏதோ முக்கியமான டிசிஷன் நான் எடுத்துட்டேன், நீங்கள் அதுக்கு கண்டிப்பாக சம்மதிக்கணும்னு என்கிட்ட வேறு ப்ராமிஸ் வேறு வாங்கிட்டேன். என்ன பேசிகிட்டு இருக்கா வயன், என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோட அப்பாவும் கேட்டுட்ருக்காங்க. மாமா நீங்களும் ப்ராமிஸ் பண்ணுங்கள், நான் சொல்கிறதுக்கு ஓகே சொல்வேன்னு. என்னம்மா நான் சொல்கிறேன்ல ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி அழுகிறீங்க. ஏய் சரி ப்ராமிஸ் பண்ணுறேன். அத்தம்மா நீங்கள் வயன் நீ இப்போ அழுகு இப்படிலாம் கேட்கறத பார்த்தா ஏதோ பெரிய விஷயம் மாதிரி தெரியுது. ஆமாம் அத்தம்மா ரொம்ப பெரிய விஷயந்தான். நான் தான் சொல்கிறேன்ல ப்ளீஸ் ப்ராமிஸ் பண்ணுங்க, இது நம்ம எல்லாருக்கும் நல்ல நல்ல ஒரு டெசிஷன். என்ன சொல்கிற வயன், தெளிவாக சொல்லு. நீ ப்ராமிஸ் பண்ணுங்க. சரி ப்ராமிஸ், நீ எது பண்ணாலும் கரெக்டாக தான் இருக்கும். நான் எது பண்ணாலும் கரெக்டாக இருக்கும்னு உங்கள் 3 பேருக்கும் நம்பிக்கை இருக்குல்ல? நம்பிக்கை இருக்குடா, சொல்லு. நான் அது என்னன்னு சொல்லு, ஏன் அப்படி மென்று முழுங்குற அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது ஜிம்மின்னு அப்படியே தலைவலியில் தலையை பிடிச்சிட்டு அவன் ரூம்லேருந்து வெளில வந்து அப்படியே நின்று பார்க்குறான். அப்படியே தலையை பிடிச்சிட்டு நீங்கள் 4 பேர் ஏதோ பேசியிருக்கீங்கன்னு. ஸோ அவனும் பொறுமையாக கீழே இறங்கி வரான். அப்போ கரெக்டாக நீங்கள் எனக்கு ஜிம்மினை மேரேஜ் பண்ணிக்கணும்னு தோணுது அப்படின்னு உடனே ஜிம் அங்கே நின்றுட்டான். ஸோ உங்கள் அப்பா அம்மா லைக் அவனோட அப்பா அம்மா உங்கள் அப்பா ஒயன் அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. நீங்கள் எனக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கீங்க. ஒயன் இது ஒன்றும் சின்ன விஷயம் இல்லை, நீ ப்ராமிஸ் கேட்டேன் பண்ணிட்டுமா, அதுக்கு ஓகே சொல்லணுமா. பா ப்ளீஸ்ப்பா நான் சொல்கிறேன்ல, நீங்கள் எல்லோரும் சொல்லுவீங்கல்ல ஜிமின் உனக்கு மட்டும்தான் அடங்குறான், நீ சொன்னதான் கேட்குறான்னு. ஆமாம் ஆனால் நீ சொன்னால் மட்டும் எல்லாம் கேட்குறானா? இல்லைல்லம்மா இதுக்கு நீ இப்போ தேவையில்லாமல் பண்ணுற. நான் ஜிமினையும் உன்னையோட வச்சு பார்த்தது இல்லைடாமா. ஓ அதுவும் ஜிமின் உனக்கு வேண்டாம். அத்தம்மா ப்ளீஸ் இப்படி சொல்லாதீங்க. ஜிமினை நார்மலாக கொண்டு வரணுன்னா வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது என் டார்லிங் அப்படின்னு சொல்லி ஜிமினோட சத்தம் தான் கேட்குது. ஸோ எல்லாம் திரும்பி பார்க்குறோம். அங்கே ஜிமின் அங்கே வந்துட்டு
என் செல்லம் இப்போ தான் கரெக்டான முடிவு எடுத்திருக்கா அப்படின்னு சொல்லி ஜிமின் அப்படியே உங்கள் பக்கத்தில் வந்து உங்கள் ஷோல்டரில் கை போட்டு எனக்கும் உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறது ரொம்ப இஷ்டம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஸோ எல்லோரும் ஷாக்காக பார்க்குறாங்க. அத்தம்மா ஜிமின் கையெடு அப்படின்னு சொல்லி ஜிமினோட கையை தள்ளி விடுறீங்க. ஸோ உங்கள் அப்பா அதை நோட் பண்ணுறாங்க, உங்கள் அத்தையும் அதை நோட் பண்ணுறாங்க. ஜிமின் ஏய் என்ன இப்போ தான் எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசையாக இருக்குன்னா போய் மூடு ஜிமின். ஏய் அத்தம்மா ப்ளீஸ் ஜிமினை என்னால் மட்டும் தான் கண்ட்ரோல் பண்ண முடியும்னா நான் அவனை கல்யாணம் பண்ணிவிட்டு அவனை கண்ட்ரோல் பண்ணாதான் உண்டு. இல்லைனா அவன் யாரையுமே கல்யாணம் பண்ணிக்க மாட்டான். ஏன்னா அவன் என்ன லவ் பண்ணுறான். என்ன சொல்கிறீங்க ஐயன்? நீ அவனை அது அது அவளை நான் லவ் தான் பண்ணுறா போல். செல்லா குட்டி அன்றைக்கி நான் ப்ரப்போஸ் பண்ணும்போது இல்லை நீயும் நானும் ஒன்றா வளர்ந்தோம், இதெல்லாம் செட் ஆகாது அப்படின்னு என்னையே திருட்டு போனேன். இப்போ என்ன வேறு யாருன்னா என்ன கல்யாணம் பண்ணி போகிறாங்கன்னு பொசசிவ் ஆகிடுச்சா அப்படின்னு ஜிமின் வந்து ஒரு மாதிரி தன்னா விட்டால் பேசிட்டு இருக்கான். ஆனால் அவனுக்கு செம்ம ஹாப்பியாக இருக்கான். ஜிமின் என்னடா நடக்குதுங்க? ஆமாம் எனக்கு வயனை பிடிக்கும், வயனுக்கு என்ன சொன்னாலும் நான் கேட்பேன். நான் அவ்வளோ லவ் பண்ணுறேன் சின்ன வயசுலேருந்தே. ஒயன் ஒயன் உன் கூட வளர்ந்தவடா, என் கூட வளர்ந்தவ தானே, என் தங்கச்சிலாம் ஒன்றும் இல்லைல்ல மா. நீ அவளையும் என்னையும் ஒன்றா வச்சு பார்க்கலாம் வச்சுக்காதம்மா. அவள் எனக்கு தங்கச்சி கிடையாது, அவள் ஒன்றா வளர்ந்தா அவ்வளோதான். நியாயமாக பார்த்தா அவளுக்கு நான் மாமன் முறை வேணும். எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுல என்ன பிரச்சனை உங்களுக்கு? எனக்கு புரியல. டேய் அப்படி இல்லைடா அங்கிள், உங்களுக்கு என்ன நம்பிக்கை இருக்குல்ல, நான் உங்கள் பொண்ணை பார்த்துப்பேன்னு நீங்களே எப்பவுமே சொல்லுவீங்களே. ஜிமின் அது இல்லை, நம்பிக்கை இருக்குதா, அதுக்குன்னு என் பொண்ணை எப்படி? ஏன் நான் நல்லா சம்பாதிக்கிறேன், இப்போ நான் படிச்சுட்டு தான் இருக்கேன், ஆனால் நான் சம்பாதிக்கிறேன், என் பேங்க் பேலன்ஸ் காமிக்கவா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் அப்படியே மேலே போயிட்டான். பேங்க் புக்கு தான் எடுத்து வந்து காமிக்கிறான். பார்த்துங்களா என்கிட்ட எவ்வளோ காசு இருக்குன்னு. என்னால் வேணும்னா நான் என் செல்லக்குட்டிக்கு ஒரு பெரிய மேன்ஷன் அவளுக்கான லைஃப்பை இப்படி சொட்டக்கு போகிறதுக்குள்ளே நான் எடுத்துன்னு தரேன், நான் ரெடியாக இருக்கேன். அவளுக்காக தான் நான் இதெல்லாம் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் என்ன அவளை எனக்கு கல்யாணம் பண்ணி தரதில்ல இவ்வளோ யோசிக்கிறீங்க? சின்ன வயசுலேருந்து என்னை பார்க்குறீங்கல்ல, எத்தனை நான் வந்து பண்ணியிருப்பேனா? இப்போ தான் அவள் என் கூட பேச மாட்டான்னு தான் நான் குடிக்க ஆரம்பித்தேன். அவள் என்கிட்ட வந்துட்டா, நான் ஏன் குடிக்க போகிறேன்? நான் இதுக்கப்புறம் என் பழைய ஜிமினாக இருப்பேன். அப்போ உங்களுக்கு பிடிக்கும்ல, எனக்கு என் வயனுக்கு கிடச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பேசிக்கிட்டான். ஸோ எல்லாம் திருத்தன்னு முழிக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. ஸோ அப்போ தான் ஜிமினோட அம்மா அப்படியே பேச ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஒயன் இது நீ கம்பல் பண்ணிலாம் எடுக்கல இல்லைம்மா? என்ன மம்மி எப்படி சொல்கிற? என் செல்லக்குட்டி ஏன் நான் ஏன் கம்பல் பண்ண போகிறேன்? அவள் தான் என் லைஃப். எனக்கு இப்போ தான் அவளுக்கு புரிஞ்சுது அவளுக்கும் என்னை பிடிக்கும் அப்படின்னு சொல்லி. அப்படி தானே ஒயன் என் செல்லம்மே? சொல்லு. ஆமாம் சொல்லு அப்படின்னு சொல்லி ஜிமின் உங்கள் கையை பிடிச்சி கேட்குறான். அத்தை ஆமாம் அத்தை எனக்கும் ஜிமினை பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. ஆனால் உங்கள் அத்தைக்கு தெரியுது உங்கள் கண்ணு பொய் சொல்லுதுன்னு சொல்லி. ஸோ அவங்களுக்கும் புரிஞ்சுக்கிறாங்க. ஓகே நம்ம அன்றைக்கி சொன்னதுனால தான் இப்படி பண்ணுறான்னு சொல்லி. ஒயன் உன்னை வருத்திக்கிட்டு இல்லை அத்தை, நான் மனசார சொல்கிறேன், ஜிம்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். அவனை விட்டா என்னை யார் பார்த்துப்பா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் சொல்கிறீங்க. உங்கள் கண்ணில் ஒரு ஜென்யூனான ஸ்மைல், இதை நீங்கள் ட்ரூவாக தான் சொல்லியிருப்பீங்க. ஸோ ஜிமினையும் பார்க்குறீங்க. ஜிமின் செம்ம ஹாப்பி, அப்படியே உங்களை ஹக் பண்ணிக்கிறான். ஜிமின் ஏய் இதை ஃபஸ்ட்டு நீ என்கிட்ட தானே சொல்லிடணும். கேரடு கட்டிங்கெலாம் சொல்லி பேஸ் பண்ணிட்டு வச்சாலா குட்டி? சரி நான் உனக்கு ஒன்று வச்சுருக்கேன், வா தரணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கூப்பிட்டு போகிறான். டேய் அவளை எங்கடா கூப்பிட்டு போகிறேன்? வா இப்போ அஃபிஷியலாக எனக்கு காண போகிறா. அவளை கூப்பிட்டு போனால் உங்களுக்கு என்ன? அவளுக்கு ஒரு கிஃப்ட் வச்சுருக்கேன், அதை கொடுக்கணும். அதை எங்கேயே கொண்டு வந்து கொடுக்கலாம்ல? எல்லாத்தையும் முன்னாடி பப்பரவா எனக்கு காமிக்க முடியுமா? அதெல்லாம் சீக்ரெட் அப்படின்னு சொல்லி ஜிமினோடைய உங்கள் கையை பிடிச்சிட்டு மேலே தான் கூப்பிட்டு போகிறான். நீங்கள் அப்படியே எதுவுமே சொல்லலை. ரூம்குள்ளே வந்த உடனே ஜிமினோடைய உங்களை செவத்தில் பின் பண்ணி அப்படியே இறுக்கமாக ஹக் பண்ணிக்கிறான். ஜிமின் என்ன பண்ணுற? ஏய் நீ என் பொண்டாட்டியாக போகிறடி, என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. லவ் யூ டி, லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் நெக்கில் மொத்தமாக கொடுத்துட்ருக்கான். நீங்கள் தள்ளிட்டு ஜிமின்
என்னதான் நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்க போகிறதா இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் ஏய் அதெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம்டி, என்னை கண்டினியூ பண்ண விடு அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு கூட கேட்காம சிம்மின்னு உங்களை இழுத்து உங்கள் கையில், உங்கள் நூக்கல்ஸில், உங்களுடைய ஃபோர் ஆர்ம்ஸ்லலாம் அப்படியே கிஸ் பண்ணிகிட்டே இருக்கான். உங்களுக்கு ஒரு மாதிரி பிடிக்கல இது ஆக்சுவலாக. நீங்கள் சிம்மன் எதுக்கு இங்கே என்னை கூப்பிட்டு வந்த, கிஃப்ட்டு தர இரு 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 அப்படின்னு சொல்லி உங்களை உட்கார வைக்கிறீங்க. நீங்கள் உங்கள் மனசில் சிம்மன் எனக்கு உன்னை பிடிக்கும் தான், இப்போ நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், நீ அதனால் என்கிட்ட ரொமான்டிக்காக அப்ரோச் பண்ணேன்னு எனக்கு புரியுது, ஆனால் எனக்கு இதெல்லாம் பழகணும்ல சிம்மன், எனக்கு புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மனசுலேயே கத்திகிட்ருக்கீங்க. உங்களால் அதை வெளியே சொல்ல முடியல. ஏன்னா ஜிம்மன் எப்படி ரியாக்ட் பண்ணணும் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ நீங்கள் ஜிம்மின்கிட்ட பொறுமையாக சொல்லிக்கலாம் அப்படியே வச்சுட்டீங்க. ஜிம்மின் போயிட்டு அப்படியே ஒரு பாக்ஸ் தான் எடுத்துகிட்டு வரான். என்னது இது, ஏய் எல்லாம் உனக்கு தாண்டி செல்லக்குட்டி அப்படின்னு சொல்லி ஓப்பன் பண்ணான். அதில் ஒரு டைமண்ட் ரிங்கு, ஒரு நெக்லஸ், அதுக்கப்புறம் பேங்கிள்ஸ், இயர்ரிங்ஸ் அப்படின்னு சொல்லி எல்லாமே டைமண்டில் காஸ்ட்லியான கோல்டில் தான் இருக்குது. நீங்கள் அப்படியே சின்ன செம்ம ஷாக்காக பார்க்குறீங்க. ஏய் எல்லாம் உனக்காக தான், எப்படி இருக்குது, நானே இதை போட்டு விடவா சிம்மன், இல்லை ஏய் ப்ளீஸ் டி ஆஹா இது நான் இப்போ போட்டுக்கல, சரி எப்போ போடணும் அது தெரியல எனக்கு. சரி இப்போ நீ கூச்சப்படுற, நான் ஓகே சொல்லிக்கிறேன், ஆனால் மேரேஜ் ஆகிட்ட பிறகு நீ எதுக்குமே என்ன சொல்லக்கூடாது, சொல்லவும் முடியாது பேபி அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வரான். நீங்கள் உடனே அவனுடைய சொல்ல வச்சு மேரேஜ்க்கு அப்புறம் பார்த்துக்கலாம் சிம்மன். ஏய் கட்டி போடாதடி, அப்புறம் மேரேஜ் முடிஞ்ச உடனே உன்னை நான் அப்புறம் வச்சு செய்வேன் சிம்மன். ஏய் உண்மையை தாண்டி சொல்கிறேன், இப்போ எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக என்னை விட்டினா நான் அப்படியே பொறுமையாக கொண்டு போவேன், ஆனால் என்னை இப்போ விடலன்னா மேரேஜ்க்கு அப்புறம் ரொம்ப ஃபீல் பண்ணுவாடி அப்படின்னு சொல்லி உங்களை வார்ன் பண்ணுறான். நீங்கள் அதை கேட்காம சரி அப்புறமா பார்த்துக்கலாம், இது நீ க்ளோஸ் பண்ணி வை, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி கொடுக்குன்னு நாங்கள் போயிடுறீங்க. ஏன்னா உங்களுக்கு ரொம்ப பதட்டமாக இருக்குது. சிம்மின் அப்படியே செம்ம ஹாப்பியாக இருக்கான். ஸோ அதெல்லாம் எடுத்து வச்சு பார்க்குறான். ஸோ அதில் ஒரு ஹிப் செயின் இருக்கும், தை செயின் கூட வாங்கி வச்சுருக்கான். செல்லக்குட்டி இதெல்லாம் மட்டும் உடம்புல போட்டு பார்க்கணுடி, அசையாரே அசையா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே படுத்துட்டு இது உங்கள் மேலே போட்டால் எப்படி இருக்குன்னு அப்படியே இமேஜின் பண்ணி பார்த்துட்ருக்கான் கொஞ்சம் டட்டியாக. ஸோ நீங்களும் கீழே வந்துடுறீங்க. என்னம்மா கிஃப்ட் கொடுத்தா? அவன் எனக்கு கொஞ்சம் ஆக்சசரிஸ் எல்லாம் கோல்ட்லேயும் டைமண்ட்லேயும் வாங்கி வச்சுருக்கான். என்ன அவனா? ஏய் என் பேங்க் புக் எடுத்துகிட்டு வா, காசு என்ன எடுத்துருக்கானான்னு பார்க்கலாம். ஏங்க அவன் என்றைக்குமே அப்படி பண்ண மாட்டாங்க, பின்ன எப்படி இதெல்லாம் வாங்கி வச்சுருப்பான்? அவன் தான் பேங்க் புக்கை காமிச்சான்ல, அவன் இப்போ உங்களை மாதிரியே பில்லினருங்க. என் பிள்ளைய பார்த்தீங்களா, பொறுப்பாக தான் இருந்திருக்கான், ஏதோ ஒயன் கிடைக்கலையேன்ற ஒரு சோகத்தில் குடிச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி இப்போ அப்படியே பிளேட்டை மாற்றி பேச ஆரம்பிச்சிடுறாங்க ஜிம்மின் அம்மா. நீங்களாம் பார்க்குறீங்க. சரி நம்ம அப்போ கல்யாணத்தை சீக்கிரமாகவே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பாவும் சொல்கிறாங்க. ஏன்னா ஜிம்மின் மேலே இப்போ அவருக்கும் நம்பிக்கை வந்துருச்சு. பட் ஆனால் சின்னோட அப்பா தான் கொஞ்சம் யோசித்து முடிவெடுங்க, எனக்கு இன்னும் என் பையன் மேலே நம்பிக்கைலாம் இல்லை, எனக்கு ஒயன் அவனுக்கு கட்டி கொடுக்கறதுல பயமாக தான் இருக்குது. டேய் என்னடா பொண்ணோட அப்பா நானே ஓகே சொல்கிறேன், சின்ன வயசுலேருந்து பார்க்கணுண்டா நம்ம, அவன் எப்படி ஒயனை பார்த்துப்பான்னு நல்லாவே தெரியும், ஆனால் அவன் இப்படி லவ் பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்கல, ஆனால் என் பொண்ணு கண்ணில் தெரியுது அவன் நான் இன்னும் ஜிம்மினை லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலன்னு. இல்லைப்பா எனக்கும் ஜிம்மினை பிடிச்சிருக்கு. உண்மையை தான் சொல்கிறியா? ஆமாப்பா எனக்கு ஜிம்மினை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் சொல்கிறீங்க. ஆனால் உங்கள் அப்பாவுக்கு இவ்வளோ நம்பிக்கையாக சொல்கிறாளே, சரின்னு ஓகேன்னு என் பொண்ணுக்கே பிடிச்சிருக்குடா அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பாவும் ஓகே பண்ணிட்டாங்க. உங்கள் அத்தைக்கும் ஹாப்பி. ஆனால் ஜிம்மோட அப்பாவுக்கு தான் ஜிம்மினை உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல
சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ வந்து அவங்க எல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது வயன் உங்ககிட்ட பேசணும்னு சொல்லி சிம்ரனோட அப்பா உங்ககிட்ட பேசிட்டாரு. வயன், இந்த கல்யாணத்தை வேண்டாம்மா, நீ பண்ணிக்காத, அவன் சைக்கோம்மா, அவன் என்ன பண்ணுவான்னு யாருக்கும் தெரியாது, அவனை பற்றி மொத்தமாக தெரிஞ்சது எனக்கு மட்டும்தான், அவன் எவ்வளோ ஆபத்தானவன்னு எவ்வளோ சொல்லி பார்க்குறாரு, ஆனால் நீங்கள் இல்லை அங்கிள் நான் பார்த்துக்கிறேன், என்ன மாமா நான் பார்த்துக்காம வேறு யார் பார்த்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் நீங்கள் ரொம்ப ஜென்யூனாக பேசுகிறீங்க. அவருக்கும் லைட்டாக நம்பிக்கை இருக்குது நீங்கள் இருந்தால் மாறிடுவீங்க, மாறிடுவான்னு சொல்லி அவரும் லாஸ்ட்டில் சரி ஓகேம்மா உன் இஷ்டம் தான் அப்படின்னு சொல்லி விட்டு போயிடுறாங்க. இவங்க எல்லாம் ஜிமின் வீட்டில் தான் பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் உங்கள் வீட்டுக்கு வந்து அப்படியே படுத்துட்டீங்க. நான் எடுத்த முடிவு கரெக்டாக? ஒன்றுமே புரியலையே, பயமாக இருக்கானா? ஜிமின் இப்போவே கொஞ்சம் அவனுடைய லிமிட்டை மீறி என்கிட்ட பழகுறான். சின்ன வயசுலேருந்து என் கூட இருந்ததுனால எனக்கு அவ்வளோவா தெரியல, ஆனால் இப்போ எனக்கு ரொம்ப கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக வேறு இருக்குது. நான் எந்த பசங்கக்கிட்டேயும் ஜிமினை தவிர க்ளோஸாக பழகினதில்லை. ஜிமின் தான் ஆனால் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மனசை போட்டு குழப்பிட்டே இருக்கீங்க. பார்த்தா உங்கள் அப்பா அப்படியே உங்கள் ரூமுக்கு வந்து வயன் இந்த வாரத்தில் மேரேஜ் சொல்லியாச்சு. அப்பா ஏன் இந்த வாரமே? தெரியலம்மா, ஜிம்மன் இந்த வாரத்தில் வச்சே ஆகணும்னு சொல்லிட்டான். அவனுக்கு முக்கியமான நிறைய வேலைலாம் இருக்கான், அதனால் கண்டிப்பாக எனக்கு இந்த வாரத்தில் மேரேஜ் முடிச்சிடுங்க, என் பொண்டாட்டியை நானே வச்சுக்கணும்னு சொல்லி அவனை உன் பொண்டாட்டியாகவே பேச ஆரம்பிச்சிட்டாமா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பாவும் ஹாப்பியாக பேசிட்டு போகிறாரு. எந்த ஒரு அப்பாக்குங்க ஹாப்பியாக இல்லாமல் இருக்கும். ஜிம்னை பற்றி அவருக்கு தெரியும், கொஞ்சம் அவன் நல்லா பார்த்துப்பான்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. அதனால அவருக்கும் ஓகே, இவ்வளோ சம்பாதிக்கிறான், நம்ம பிள்ளைய நல்லா பார்த்துப்பான்ற ஒரு திருப்தி அவருக்கு இருக்குது. அவரும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கார். நீங்கள் அப்படியே ரூமில் படுத்துட்ருக்கீங்க. நைட் வந்து 11 ஆயிடுச்சு. உங்கள் கண்ணில் ஆனால் இன்னும் தூக்கம் வரவே இல்லை. திரும்பி திரும்பி படுக்கிறீங்க. ஸோ இப்போ கரெக்டாக உங்கள் ரூம் டோரை யாரோ ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்குது. யார் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பெட்லேருந்து வெளியே வரதுக்குள்ளே அந்த பர்சன் அப்படியே உள்ளே வந்துட்டாங்க. ஜிமின் தான். ஜிம்னை பார்த்து நீங்கள் லைட்டாக ஷாக் ஆகிட்டீங்க. ஜிமின், ஏய் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக உங்ககிட்ட வரான். நீங்கள் ஜிமின் இது இது ஏய் இதுக்கப்புறம் யார்டி நான் தடுக்க போகிறா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மேலே வந்து ஓரமாகற அப்படியே வேகமாக. ஜிமின் என்ன பண்ணுற? ஏய் ஒரு வாரத்தில் நம்மளுக்கு மேரேஜ்டி, இதெல்லாம் கொஞ்சம் கூட. ஜிமின் எனக்கு இது பிடிக்கல ஜிமின். ஏய் என்னடி பிடிக்கலன்ற செல்லமே அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறான். சரி காமாக்கு வீசிங் வரப்போகுது. ஜிமின் இப்படி பண்ணாத, நான் தான் சொன்னேன்ல எனக்கு கொஞ்சம் டைம் வேணும், நம்ம க்ளோஸாக இருந்திருக்கோம் தான், ஆனால் இது வேறு ஜிமின், அதை பற்றி யோசிச்சது கூட இல்லை. திட்டிருந்தேன் அப்படின்னா ஏய் புரியுது செல்லம், புரியுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஹக் பண்ண வரான். வேண்டாம், நீ வீட்டுக்கு போக முதல்ல. முடியாது, வீட்டுக்கு போ முடியாது, நான் இங்கே தான் இருப்பேன். ஜிம்மன் நான் இங்கே தான் இருப்பேன், நான் இங்கே தான் தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களுடைய பெட்ஷீட்குள்ளே வந்து படுத்துக்கிறான். நீங்கள் சொன்னால் கேட்கவே மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கும் அவனுக்கும் நடுவில் ஒரு பில்லோ வச்சு அப்படியே திரும்பி படுத்துக்கிறீங்க. ஜிம்மன் அந்த பில்லோ அப்படியே தள்ளி விட்டுட்டு உங்களை ஹக் பண்ணுறான். ஜிம்மன் பீஸ்ஃபுல்லாக என்னை தூங்க விடு. ஏய் என்னடி மேரேஜ் ஆக போகுது, இது இது ஸ்டார்டிங் தானே, என் மேரேஜ் ஆனால் என்னென்ன நடக்கும்னு தெரியாதா உனக்கு? ஆ சொல்லு அப்படின்னு சொல்லி பேசிட்டே உங்களுடைய நெக்கில் வந்து கிஸ் பண்ணுறான். நீங்கள் அப்படியே அவன் பக்கம் பார்த்து திரும்புறீங்க. ஏய் என்ன என்ன உனக்கு தெரியாதா சொல்லு அப்படின்னும் போது உங்கள் ஹார்ட் பீட்லாம் அப்படியே ரொம்ப ரைஸ் ஆகுது. ஜிம்மன் இப்படிலாம் பேசுறதுனால உங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி பயமாக இருக்குது. உங்கள்கிட்ட யாருமே இந்த மாதிரி பேசியிருக்க மாட்டாங்கல்ல. ஸோ ஜிம்மன் உங்களுக்கு கூட க்ளோஸாக இருந்திருப்பான், ஆனால் இந்த மாதிரி பேசுகிறது உங்களுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகுது. ஸோ அதனாலே உங்களுக்கு பயத்தில் லைட்டாக வீசிங் வர ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் வீசிக்கு வந்துடும்டா இழுக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை இறுக்கமாக ஹக் பண்ணிக்கிறான். அவன் ஹக்கில் உங்களுக்கு அவ்வளோ சேஃப்டியாக ஃபீல் ஆகுது. நீங்களும் அவனை இறுக்கமாக ஹக் பண்ணிக்கிறீங்க. ஜிம்மன் ஹக் மட்டும் பண்ணிக்கோடி. உன்னை ஹக் பண்ணும்போது எனக்கு ரொம்ப சேஃபாக ஃபீல் ஆகுது ஜிம்மன். இதை ஒன்று சொல்லிடுறேன், சரி ஹக் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ நீங்களும் ஜிம்மனை இறுக்கமாக ஹக் பண்ணிக்கிறீங்க. உங்களுக்கு அவ்வளோ கம்ஃபர்டபுளான ஒரு ஃபீலிங், ஒரு ப்ரொடெக்டிவான ஒரு பர்சன் கூட இருக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கண்ணை மூடி தூங்கிடுறீங்க. ஜிம்மனுக்கு தான் எங்கே தூக்கம் வரல, பொண்டாட்டியை பக்கத்துலேயே அதுவும் இந்த அளவுக்கு இறுக்கமாக கட்டி பிடிச்சிருக்கா, எதுவும் பண்ணக்கூடாது வேறு சொல்கிறா. ஏய் ஷிட்
என்னடா வாழ்க்கை இது, பொண்டாட்டி இப்பெல்லாம் பண்ணாதடி. ஆனால் ஒரு வாரம் மட்டும்தான், ஒரே வாரம் தான். அப்புறம் நீ எப்படி என்ன காணுவேன்னு உனக்கே தெரியும். உன்னையும் என்ன அப்சஸ்டாக வைக்கிறேன்டி, என் மேலே அப்சஸ்டாக வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் ஃபோர்ஹெட்டில் அப்படியே கிஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய முடி அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி கொடுத்துட்டு அப்படியே உங்கள் பக்கத்துலேயே படுத்துருக்கான் ஜிம்மன். ஓகே கைஸ், இதுவே பெருசாக போயிடுச்சு. பார்ட் 2க்காக ஸ்டே டியூன். ஓகே, பை பை. லவ் யூ லவ் யூ லவ் யூ லவ். சரிங்க பிடிஎஸ் சரங்கியாமி.